no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. எந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணாலும் விஜய்க்கு நான் தான் சார் பண்ணேன். எந்த ஒரு இடத்துல இப்படி ஒரு சிறு இது நடத்த விட்டே கிடையாது சார். அப்படி பிளான் பண்ணுவோம் சார். ஆப்ஷன் ஏ பி சின்னுட்டு வச்சிருப்பேன் சார். இந்த ரூட்டில் வந்த தப்பு வந்து அடுத்த ரூட் எப்படி, இந்த ரூட் எப்படி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆதவ் அர்ஜுனா என்ன பண்ணுறாரு, ஆதவ் அர்ஜுனோட அவருடைய தவறான இந்த ஒரு பெரிய கூட்டத்தை காட்டணும், பெரிய ஒரு இதை மாசை காட்டி ஏதாவது பெரிய விபத்தை உருவாக்கி இது மூலமாக பப்ளிசிட்டியை உருவாக்கணும். அதெல்லாம் ஒரு மாஸ்டர் பிளான் சார். அந்த பிளான் எனக்கு தெரியும் சார். புஷி ஆனந்தோ ஆதவ் அர்ஜுனாவோ நிர்மல் குமாரோ இதை சரியா பண்ணியிருந்தா, திட்டமிடுதல் கரெக்டா நடந்திருந்தா இது நடந்திருக்கான்னு நான் சொல்றேன். என்ன பிடி செல்வகுமார் கூட இருந்திருந்தா கரூர் சம்பவமே நடந்திருக்காது சார். இப்ப சொல்றேன் நடக்காது சார். நடக்க விட மாட்டேன் சார். விஜய்க்கு கஷ்டம் தெரியுமா? விஜய்க்கு சமூக அக்கறை இருக்கா? விஜய்க்கு பொது பார்வை இருக்குதா? நீங்க பார்த்த வரையில, நீங்க கூட இருந்த வரைக்கும் அவருக்கு பொது பார்வை, சமூக பார்வை, அரசியல் ஆர்வம், அரசியல் பற்றியான புரிதலும் தெளிவும் அவருக்கு இருக்கா? சார், தானா உயர்ந்தவரா விஜய், இல்ல நீங்களா பூமரங் பண்ணி அவரை பூம் பண்ணி விட்டீங்களா? உருவாக்கப்பட்ட ஒருவரா விஜய்? செல்வகுமாருக்கே விஜய் தான் அடையாளம். எனக்கு அடையாளம் தான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக ஏன் உழைப்பை நீங்க உதாசீனப்படுத்த கூடாது சார். என்ன பண்ண சொல்றீங்க? உங்களை தூக்கி பொதுச் செயலாளரை போட முடியுமா? அதுக்கு போட வேண்டாம். ஆனால் நீங்க சினிமா பிஆர்ஓவா அவருக்கு இருந்தீங்க. அதுக்காக நீங்க கடைசி வர வாழ்நாள் முழுக்க நீங்க ஒரு நல்ல உழைப்பாளியா இருந்தா அதை வெளியே தெரியக்கூடாது. யாரை எதிர்க்கிறாரோ எதிரியா திமுகவை, திமுக கூடாரத்துல போய் நீங்க விஜய் விமர்சிக்கிறது அது நியாயமா? அது சரியா? முதல்ல சரி, திமுக கூடாரத்துக்கு நான் அனாதையா நிற்கிறேன் 8 வருஷமா. நான் அனாதையா நிற்கிறேன்னு யாராவது என்கிட்ட கேள்வி கேட்டாங்களா? நான் அவர்கிட்ட இருந்து என்ன படிப்படியா என்ன பிரிக்கிறாங்க சார். அவருக்கு புஷி ஆனந்த் உண்மையான ஆளா தெரியுறாரு. இருந்துட்டு போட்டு விடுங்க. நீங்க வைத்தறிச்சல், உங்களுக்கு வைத்தறிச்சல், நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். நான் இல்லை, வைத்தறிச்சல் நீ சொல்லாதீங்க. ஏன்னா நாங்கள் தான் நிறைய பேர் வளர்த்து விட்ருக்காங்க. எங்களுக்கு வைத்தறிச்சல் இல்லை சார். அவருக்கு இப்படி இந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்கும்போது, இந்த மாதிரி தப்பானவங்க கூட இருக்கும்போது அவங்கள திருத்திக்கிடணும். திருத்தலைன்னா நாங்கள் திருத்த வைப்போம். விஜய் பார்க்குறோன்னா இப்படி ஒரு வழி மூலமாக தான் போகணும். புஷி ஆனந்தை பார்க்குறோன்னா புஷி ஆனந்த் கிட்ட போய் நாங்கள் பாண்டிச்சேரிக்கு என்னால் போக முடியாது சார். பாண்டிச்சேரியிலேருந்து ஒன்று விட்டதே தப்புங்கிறத நாங்கள் இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னு யார் ஃபீல் பண்ணுறது? நானே ஃபீல் பண்ணுறேன். இருந்தாலும் எந்த ஆபத்து வந்துடாது விஜய், பயப்பட வேணாம். எனக்கு பயமா இருக்கு சார். எனக்கு பயமா இருக்கு. என்ன உங்களுக்கு பயமா இல்லைன்னா எனக்கு பரவாயில்ல. புஷி ஆனந்த் என்ன சார், மாதேஷுக்கு பயம் இல்லைன்னா பரவாயில்ல சார். எனக்கு பயம் இருக்கும். அவர் தான் அழகா இட்டுன்னு போற வேலை தான் பாக்குறாரு. எங்க ஜெயிலுக்கா? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் புலி படத்தின் தயாரிப்பாளரும் நடிகர் விஜயனுடைய வளர்ச்சியில் ஒரு காலத்தில் முக்கிய பங்காற்றிய ஒரு முக்கிய நபர், ஒரு சிறப்பு விருந்தினரை தான் இன்னைக்கு பேட்டி எடுக்க இருக்கிறோம். திரு பிடி செல்வகுமார் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் திரு பிடிஎஸ் சார். வணக்கம் மாதேஷ் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நல்லா அறிமுகம் கரெக்டா சொன்னா? நீங்க சொன்னது கரெக்டா தானே சார். அவரு சொன்னாரா இல்லையா? அவர் அந்த மாதிரி உங்களை அங்கீகரித்தாரா இல்லையா? விஜய் சார் ஆரம்பத்தில் இருக்கும்போது என்ன அங்கீகரிக்க தான் சார் செய்தார். சரி, ஆரம்பத்தில் நான் என்னுடைய ஒர்க்கு தெரிஞ்சனால தானே எனக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவங்க ஃபேமிலியில் அவரும் சரி, அவங்க தந்தையும் சரி. பிடி செல்வகுமார் ஒன்று செய்தால் நல்லாயிருக்கும், அவர் எங்களுக்கு ஒரு முக்கியமானவர், எங்கள் வளர்ச்சிக்கு முக்கியமானவர்னு அவங்களே பல மேடைகளை பேசியிருக்காங்க. பிடி செல்வகுமார் எனக்கு தெரிஞ்சு ஒரு பிஆர்ஓ, கரெக்டுங்களா? ஆமாம், பப்ளிக் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸராக இருந்தவங்க. ஆமாம். விஜய்க்கு பிஆர்ஓ. ஆமாம். அப்படி இருந்து அடையாளமாகி ஒரு ப்ரொடியூசராக பரிணாமம் படுத்தீங்க நீங்க அன்றைய காலகட்டங்கள்ல. ஆமாங்க சார். ஆரம்ப காலத்துல திரு எஸ்ஏசிக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தீங்க. அன்னைக்கு திரு விஜய்க்கு எல்லாமே திரு எஸ்ஏசி, அப்படிதானே? ஆமா சார். அந்த அடிப்படையில நீங்க விஜயோட இணைந்தீங்க அப்படின்னு எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க நிறைய பேர். திரு பிடி செல்வகுமாரை பொறுத்த வரையில திரு விஜயோடு நெருக்கமா இன்னைக்கு எப்படி புஷி ஆனந்த் இருக்காரு, அது மாதிரி அன்னைக்கு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா பொருத்தமா இருக்குமா? அது புஷி ஆனந்த் கூட என்கிட்ட கம்பேரிசன் பண்றதே தப்பு சார். புஷி ஆனந்த் எப்போ வந்தாரு? நாங்கள் அவருக்கு மக்கள் இயக்கத்தில் விஜய் மக்கள் இயக்கம் தொடர்ந்து அவர் பாண்டிச்சேரியிலேருந்து மீன் வாங்கிட்டு வருவார் சார். எஸ்எஸ்சிக்கு நல்ல மீன் அது இதெல்லாம் வந்தோம்னா அவன் மேலே ஒரு ஏரியா, அது ஒரு ஏரியாவில் ஒரு பொறுப்பு போட்டார், அவ்வளோதான். நாங்கள்லாம் சேர்ந்து மக்கள் இயக்கம் வரும்போது அவர் எங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டுன்னு சொல்லி நாங்கள் பொறுப்பில் இருக்கோம் சார். கட்டமைப்பை உருவாக்குன்னு நாங்கள் கூட இருந்து
இது பெருமைக்காக சொல்லலை. எஸ்எஸ்சி முதல் பில்லராக இருந்தார், அவர் கூட இருந்தது முழுக்க நான். அவரும் என்னையும் கம்பேரிசன் பண்ணுற அளவுக்கு அவர் இன்னைக்கு வேணால் நாங்கள் எல்லாம் இல்லாதனால அவர் கூடல இருக்கலாம். நாங்கள் வந்து கஷ்டப்படும் காலகட்டத்தில் அவருடைய கட்டமைப்பை எப்படி கொண்டு போனோம். அப்போங்கெல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு சோசியல் மீடியாலாம் கிடையாது சார். ஆல்பங்களை தூக்கிட்டு போகிறது, எங்கேயா போய் வாய்ப்பு கேட்கறது சரி. இப்போ அதை சொல்கிறதுக்கு என்ன சார், நான் கஷ்டப்பட்டதுங்கிறத சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? விஜய்க்காக கஷ்டப்பட்டீங்களா? ஆமாம் சார். ஏன் விஜய்க்காக கஷ்டப்பட்டாரு. விஜயை அடையாளப்படுத்தியது அவங்களுடைய அப்பா திரு எஸ்ஏசி. ஆமா தானே? எஸ்எஸ்சி அடையாளப்படுத்தணும். எஸ்எஸ்சி ஆல்பத்தை தூக்கிட்டு எங்கேயா போவாரா? நீங்க தான் போவீங்க? நான் தான் போவேன். அவர் என்ன தான் அனுப்புவார் சார். அவர் தான் எல்லாம் பிளான் பண்ணுறது, அவர் தான் செயல்படுத்துறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? தளபதி ஏன் ஒரு ஆளை கூட வச்சுக்கிட்டாங்க? இதெல்லாம் எந்த காலகட்டம் நீங்கள் சொல்கிறது? ஆரம்ப காலகட்டம். யாருக்கும் தெரியாது சார். பின்னால் திரைக்கு பிகின் த ஸ்க்ரீன் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க சார். எனக்கு இவருக்கு மட்டும் இல்லை, எல்லா ஹீரோக்களுக்குமே யாராவது ஒருத்தர் இருப்பாங்க சார். ஆனால் அவங்க வெளியே தெரியாமல் போயிடுவாங்க. இப்போ நானும் வெளியே தெரியாமல் போயிருப்பேன். ஆனால் எனக்குன்னு நான் ஒரு 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 பன்முகத்தன்மை கொண்டவர்னு என்ன சொல்லுவாங்க. எல்லா வேலையும் பார்க்குறாரு சார். இறங்கி ஒரு விவசாயம் பார்த்து கூட நான் வாழ்ந்துருவேன். எனக்கு ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிடுவேன் சார். ஒரு வீடு கட்டி கொடுத்து வாழ்ந்துருவேன் சார். என் திறமை சிலருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் விஜய்க்கு எப்படி தெரியாமல் போச்சுன்னு தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. விஜய்க்கு ஊனும் உயிருமா ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கீங்க. ஆமாம். நீங்கள் வேண்டான்னு உங்களை வெளியேற்ற அளவுக்கான நிகழ்வு ஏதோ ஒன்று நடந்திருக்குல்ல? வெளியே ஏற்றலை சார். இப்போ கூட அதான் தவறாக சொல்லிட்டு என்ன என் வெளியேற்றிருக்காங்கன்னு எங்கேயா ஒரு இது தர சொல்லுங்க பார்ப்போம். இப்போ உங்களுக்கு அவருக்குமான நெருக்கமே இல்லை? போகலை சார். நான் இப்போ அவர் கூட இல்லை. எதுக்கு காரணம்னா ஒரே ஒரு படம் தான் வாழ்க்கையில். எனக்கு அது நல்லதா கெட்டதான்னு இன்னும் கண்டுபிடிக்கும். நிறைய பேர் நேற்று மேடைகளில் பாராட்டுவாளர்கள் கூட உங்களுக்கு நல்லது சார்னு சொல்லியிருக்காங்க. அது பெரிய பெரிய ஜாமான்கள் வாங்கினால வருது. நீங்கள் விஜயிட்டு பிரிந்து வந்ததால் தான் உங்கள் அடையாளம் இன்னைக்கு உலகத்துக்கு தெரியுது. நீங்கள் இன்னைக்கு 25 கலையரங்கங்கள் கட்டி கொடுத்துருக்கீங்கன்னா விஜய்கிட்ட இருந்து வரலன்னா அந்த 25 கலையரங்கங்கள் ஒரு ஊருக்கு கிடைச்சிருக்காது. அப்போ அது இந்த சமூகத்துக்கு கிடைச்ச நல்லது, உங்களுக்கு கிடைச்ச அடையாளம், உங்களை தனித்தன்மைப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கீங்கன்னா இது வேற யார் பெரிய பெரிய யார் நம்ம பேர் என்ன அப்துல் கலாம் கூட பொன்ராஜ் சார் பேசுறாரு மேடையில். நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விடுறேன். நக்கீரன் கோபால் சார் பேசுறாரு, உங்களுக்கு அனுப்பிச்சி விடுறேன். உங்களுக்கு பாராட்டு விழா நடந்தது. பாராட்டு விழா நேற்று. இது எதுக்காக சொல்றேன்னா சார், என்ன நான் பெரிய ஆளுங்க சார். நானும் ஒரு மனிதன் கூட இருந்து வேலை பார்த்துருக்கேன் சார். 27 ஆண்டுகள் உங்க கூட இருந்திருக்கேன். நான் என்ன முன்னிலைப்படுத்தலை. ஒரு ஆளுக்காக தான், அந்த குடும்பத்துக்காக தான் வேலை பார்த்தேன். இப்பவும் நான் வேலை பார்த்ததை குறை சொல்ல. ஆனால் யாரோ ஒருத்தன் சொல்லியிருப்பான் புலி படம் ரிலீஸ் யார் இடத்துக்கு வரக்கு போராட மாட்டானா, கூட இருக்கவன் 4 பேர் பொறாமை பிடிச்சவங்க இருப்பானா, இருக்க மாட்டான். எந்த ஒரு நிறுவனத்திலையும் இருப்பான் சார். அது நான் வருத்தத்தோடய சொல்லிடுறேன். எந்த ஒரு நிறுவனத்திலையும் இருப்பான். ஆனால் என்னுடைய உழைப்பு, என்னுடைய கஷ்டம், நான் என்ன மாதிரி சூழலெல்லாம் சவால்களை உங்களுக்காக சந்திச்சேங்கிறத விஜய்க்கு எஸ்.ஏ. சந்திரசேகர் எல்லாமே தெரியும். இப்போ நெருக்கமா இருக்காரா திரு எஸ்ஏசியோட? பேசுறீங்களா? அவங்க அந்த தொடர்பு இல்லையா? அந்த தொடர்பு, அவருடைய தொடர்பு இருந்துகிட்டு தான் இருக்கு. நான் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் சார் வந்தேன். நான் இன்னொரு கட்சிக்கு போக போகிறேன். நான் சார் நான் என்ன பண்ணேன்னு அவர்கிட்ட போய் கேட்டேன், எஸ்எஸ்சி சார்கிட்ட. நான் இப்போ எனக்கு ஒரு நான் சோசியல் சர்வீஸ்லாம் பண்ணுறேன், நான் அந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒர்க் பண்ணணும், என்ன ஒரு அடையாளப்படுத்தணும் சார். நான் 25-30 ஆண்டுகளும் இங்கே இருந்துட்டேன். இப்போ விஜயும் கண்டுக்கல, இப்போ நீங்களும் எதுவும் பண்ணலை, நான் என்ன பண்ணணும்? இல்லை நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் என்ன கூட்டிகிட்டு போவீங்களா விஜய்கிட்ட? இல்லை நான் என்ன பண்ணணும்? இல்லைடா நானே போக முடியல, எனக்கே அங்கே உள்ள விட மாட்டேங்கிறாங்க, நான் எப்படி உனக்கு வாய்ப்புகள் கிடைக்கிது, நீ பயன்படுத்திக்க, நீ நல்லா வரணும், உனக்கு ஒரு திறமை இருக்கு, உன் திறமையை வீணடிச்சிடாத அவர்கிட்ட சொல்லிட்டு தான் சார் வந்தேன். சார் உங்களுக்கும் விஜய்க்குமான தொடர்பு கட்டானது எத்தனை வருஷம்? இப்போ ஒரு 8 வருஷம் இருக்கும் சார். 8 வருஷமா தொடர்பு இல்லை. நீங்க ஏற்கனவே சமூக சேவை ஆற்றக்கூடியவர், அதே போல விஜய்க்காக உழைத்தவர் என்ற அடையாளத்தை எல்லாம் தாங்கி நிக்கிறீங்க, ரைட்டு. நீங்க வேணுமா வேண்டாமான்றத விஜய் முடிவெடுக்கக்கூடிய இடத்துல தானே இருக்காரு. அவர் அப்படியே தனிச்சா தானே முடிவெடுக்கணும், அதானே கரெக்ட்? நீங்க வேண்டான்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு எனக்கான அடையாளம் கிடைக்கலன்னு விஜய் எனக்கு கொடுக்கல, எஸ்ஏசி கொடுக்கலன்னு வருத்தப்படுறீங்க இன்னைக்கு? இல்லை, எஸ்எஸ்சி எனக்கு தரதனை செய்கிறார். இப்பவும் ஏதாவது ஒரு முக்கியமான வேலைன்னா எனக்கு தரதனை செய்கிறாரு. சரி, எஸ்எஸ்சி ஒரு படம் ரிலீஸ்னா என்ன கூட தானே செய்கிறாரு. எஸ்எஸ்சி என் மேலே இன்றைக்கும் ஒரு விஷயம், முக்கியமான விஷயங்கள்னா என்கிட்ட ஆலோசனை கேட்க தான் செய்கிறாரு. அங்கே தான் விடாம ஒரு தடுப்பு சுவர் ஒரு குறிப்பிட்ட சிலர் உருவாக்கிட்டாங்க, ஒரு லாபி. அது உங்களுக்கு மட்டுமா திரு எஸ்ஏசிக்குமா? எஸ்எஸ்சிக்கும் தான். எஸ்ஏசியாலையுமே விஜயை அக்சஸ் பண்ண முடியல. எஸ்எஸ்சியை பேட்டி கொடுத்தாரு. இப்போ தான் கொஞ்சம் அவர் போகிற மாதிரி ஒன்றும் பேசாமல் இருக்கிற இடையில எஸ்எஸ்சியை பேட்டி கொடுத்துறாங்க. கூட வந்து சேர்ந்திருக்கவங்கெல்லாம் விஜயுடைய வளர்ச்சிக்கு எதிரானவர்கள், விஜய் தவறான வழியில் பாதையில் கொண்டு செல்றாருன்னு அவரே பேட்டி கொடுத்துருக்காரு. அதையே தான் நீங்களும் சொல்றீங்க, அதே ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் சொல்லல, இப்போ நான் சொல்றேன். என்ன தவறான வழியில கொண்டு போறாங்க விஜய் கூட? என்ன சார், ஒரே ஒரு உதாரணம் சார். இப்போ நடந்தது, சமீபத்தில் நடந்தது. இன்னைக்கு சிபிஐ விசாரணை வளையத்துக்குள்ள நாங்கள் கொண்டு வந்தோமா, 27 ஆண்டுகள் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம்.
நாங்கள் ஏதாவது அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பெட்டி கேஸ் கூட அவருக்கு மேலே வராத அளவுக்கு பாதுகாத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தானே வளர்த்து கொண்டு வந்தோம். ஒரு விபத்து சார், எது விபத்துங்கிறீங்க? கரூர் சம்பவம் விபத்து. நீங்கள் பெரிய பத்திரிகையாளர் சார், மாதேஷ் சார், நீங்கள் சொல்லும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. இல்லை அது நடக்கணும்னு யாராவது எதிர்பார்ப்பாங்களா? எதிர்பார்க்க இல்லை சார், பிளான் போட்டிருக்கீங்க நீங்கள். இப்படி நான் சொல்கிறேன், நான் விஜயுடைய ஆளு தான் சார். ஆனால் இப்படி என் சமூகத்தில் உள்ள 42 தமிழன்ஸ் இறந்து போயிருக்கான். நடந்ததுக்கு மன்னிப்பு கேளுங்க. ஆனால் அது விபத்துனையோ இல்லை அரசு காரணம் போலீஸ் காரணம்லாம் சொல்லாதீங்க சார். சதின்றாங்க. அது எப்படி சதியாகும்? நான் சார், நீ இந்த இடத்த வேணும்னு கேட்டது யாரு? இந்த இடம் தான் வேணும்னு கேட்டு எல்லாம் ரெக்கார்டு இருக்குது சார். சும்மாலாம் எல்லாம் பண்ணிட முடியாது. எஸ்பி ஆஃபீஸர் முதல் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் முதல் எல்லாமே ரெக்கார்டு இருக்கு. இன்னைக்கு சிபிஐலையும் கரெக்டாக ஒப்படைச்சிருக்காங்க. நீங்கள் தான் அந்த இடம் வேணும்னு கேட்டிருக்கீங்க. இந்த டைமுக்கு நாங்கள் தான் வருவோன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சரி, 12 மணின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களா சார்? மத்தியானம் டைம் எவ்வளோ ஒன்றை நம்பி எத்தனை இடத்துலேருந்து வந்திருப்பாங்க சார். பட்னியும் பசியிலும் காலையிலே 10 மணிலே இருந்து அந்த மக்கள் அங்கே இருக்காங்க சார். அந்த இடத்துல போதுமான டாய்லெட் வசதி உங்களுக்கும் தெரியும், பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. டாய்லெட் வசதி கிடையாது, தண்ணீர் வசதி கிடையாது. சரி, 12 மணிக்கு நம்ம தலைவன் வருவான், பார்த்துட்டு போயிடலாம். 1 மணிக்கு வருவான், 2 மணிக்கு வருவான். எவ்வளோ நேரம் சார் இருக்க முடியும்? நீங்கள் போலீஸ் துறை உடனே சொல்லியிருக்க. போலீஸ் துறை என்ன வேற்றுக்கிரக வாசியா சார்? அவனுக்கும் உடம்பு, அவனுக்கும் பசி, அவனுக்கும் டாய்லெட்டு, அவனுக்கும் கஷ்டங்கள்லாம் இருக்குமா இருக்காதா சார்? சும்மா எடுத்தோம் பொத்தாம் பொதுவாக சொல்லிடு போலீஸு சரியில்லை, அதிகாரிகள் சரி. ஏன்னா உனக்காக அவ்வளோத்தையும் பெற்று போட்டுருக்காங்க. அவ்வளோத்தையும் நீ சொன்ன டைமுக்கு வரணும். ஒழுக்கங்கிறது அதுதான். தவறுன்னா தவறு தான் சார். நெற்றிக்கன் திறப்பின்னு தப்பு தான். யாரு டைரக்டா விஜயவே அலிகேட் பண்றீங்களா? அலிகேஷன் கொடுக்க கூட இருக்கவரை தான் சொல்றேன் சார். விஜய் செய்தாருன்னு நான் சொல்ல மாட்டேன் எப்பவுமே. ஏன்னா அவர் கூட இருந்ததுனால விஜய் பற்றி நான் பேச மாட்டேன், சொல்ல மாட்டேன் சார். நீ கூட இருக்கவங்க எல்லாம் நீங்க தயார்படுத்தணும் எல்லாரும் இருந்து. இல்லங்க, அங்க யாரு ஒபேதி ஆர்டர் மாதிரி தானே வேலை செய்யறாங்க. விஜய் சொல்றதை செய்யறவங்க தானே இவங்க எல்லாம். யாரு அப்படிதானே இருக்காங்க சுத்தி இருக்கிறவங்க. ஏதோ இவங்கெல்லாம் விஜய் ஆப்ரேட் பண்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க சார். ஒரு பொறுப்பை ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டா சரி, அந்த பொறுப்பை கவனிக்க வேண்டியது யார் சார்? ஆதவ் அர்ஜுனா என்ன பண்ணுறாரு? ஆதவ் அர்ஜுனோட அவருடைய தவறான ஒரு பெரிய கூட்டத்தை காட்டணும், பெரிய இதை மாசை காட்டி ஏதாவது பெரிய விபத்தை உருவாக்கி இது மூலமாக பப்ளிசிட்டியை உருவாக்கணும். அதெல்லாம் ஒரு மாஸ்டர் பிளான் சார். அந்த பிளான் எனக்கு தெரியும் சார். நானும் இப்போ மார்க்கெட்டிங்கில் இருந்து வந்தேன். என்ன மாஸ்டர் பிளான்? என்ன கரூர் சம்பவத்தில் அவங்க என்ன திட்டமிட்டதா நீங்கள் சார்? 10 பேர் செத்தா தானே நியூஸாக இருக்குன்னு இன்னைக்கு வர. இது ஏதோ அவங்க திட்டமிட்டு நடத்தின ஒரு சம்பவம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. தப்பு சார், அது தப்பு சார். சரி, இது நான் கேட்குறேன், தப்புன்னு நீங்கள் சொல்லாங்க சார். என்னுடைய உயிர்கள் இழந்திருக்காங்க. இழந்து சரி சார், தப்புன்னு சொல்ல. அங்கே அந்த கூட்டத்தை உருவாக்குன இவ்வளோ கூட்டத்துக்குள்ளே வந்தால் பிரச்சனை ஆகணும். நீங்கள் எல்லாம் படித்தவங்க தானே, மூளை உள்ளவங்க தானே. இது பிரச்சனை ஆகணும் உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் என்ன சின்ன தம்பி பிரபுகளா? எல்லாருமே ஒன்றுமே தெரியாது நீங்களா சொல்கிறதுக்கு? நான் கேட்குறேன், சின்ன தம்பி பிரபுகளா? அறிவே எங்களுக்கு கிடையாது சார், நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. எல்லாம் அறிவு உள்ளவன் தானே. நான் விஜயை எதுக்கு சொல்ல மாட்டேன்னா, விஜய் இந்த கூட்டத்தை பார்த்துருக்க மாட்டார். ஆனால் இங்கே களப்பணியில் இருக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு களப்பணி சார். எந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணாலும் விஜய்க்கு நான் தான் சார் பண்ணேன். எந்த ஒரு இடத்துல இப்படி ஒரு சிறு இது நடத்த விட்டே கிடையாது சார். அப்படி பிளான் பண்ணுவோம் சார். ஆப்ஷன் A B Cன்னுட்டு வச்சுருப்பேன் சார். இந்த ரூட்டில் வந்த தப்பு அடுத்த ரூட் எப்படி, இந்த ரூட் எப்படி, நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போவும் ஒரு சமத்துவ பொங்கல் 3606 பானைகளை வச்சு நீங்கள் அவ்வளோ சபாநாயகர் முதல் அவ்வளோ சொல்லியிருக்கேன். அவ்வளோ ஒழுக்கமாக கடற்கரையில் வச்சு நடத்தியிருக்கேன் சார். அத்தனை பெண்கள் குழந்தைகள் அவ்வளோ எப்படி கொண்டு போகணும், எப்படி வரணும், அவங்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணும், போகும்போது சாரி கிஃப்ட்டு, அப்படி ஒரு நிகழ்ச்சி வேணும். இப்பவும் கூட வீடியோவில் எடுத்து போடுங்க சார். ஒர்க் பண்ணினவனை வெளியே தள்ளிட்டு திருட்டு பயலெல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு என் சமுதாயத்தை இறந்த நான் வளர்ந்த ஆளுக்கு சார். அதனால எனக்கு ஆதங்கம் இருக்கும், எனக்கு கோபம் இருக்குது சார். ஆனால் விஜய் மேலே குறைய சொல்ல மாட்டீங்க. நான் விஜய் மேலே எப்படி நான் அவர் கூட இருந்து வளர்ந்த அவரை பற்றி ரொம்ப குற்றம் எப்படி விஜய் என்ன பப்பட்டா இல்லை தலையாட்டி பொம்மையா? நான் சொல்கிறத செய்கிறாளா என்ன விஜய்? உங்கள் பார்வையில் விஜய் யாரு? விஜய்க்குன்னு ஒரு முடிவு தன்னிச்சையாக எடுக்கிற முடிவு இல்லாத அதிகாரம் இல்லாத ஆளா என்ன அவர்? சார், விஜய் ஒரு கூட இருக்கவங்கள ஒரு 4 பேர் வேலைக்கு வச்சுருக்காங்க. அந்த வேலைக்கு வச்சவங்கள தானே நம்புவார். சரி, அந்த நம்பிக்கைக்குரியவனை நம்பிக்கைக்கு பாத்திரமா இல்லைங்கிறது நான் சொல்கிறேன். புஷி ஆனந்தோ ஆதவ் அர்ஜுனாவோ நிர்மல் குமாரோ இதை சரியாக பண்ணியிருந்தா, திட்டமிடுதல் கரெக்டாக நடந்திருந்தா இது நடந்திருக்காதுன்னு நான் சொல்கிறேன். என்ன PT செல்வகுமார் கூட இருந்திருந்தா கரூர் சம்பவமே நடந்திருக்காது சார். இப்போ சொல்கிறேன், நடக்காது சார். நடக்க விட மாட்டேன் சார். நான் இதே மாதிரி எத்தனை 1 2 இல்லை, கிட்டத்தட்ட 60 70 இதே மாதிரி மாநாடுகள் மாதிரி நான் பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கேன். சவால் விட்டு சொல்கிறேன், என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்க. சரியான நேரத்துக்கு அவர் வரலன்ற விமர்சனத்தை விஜய் மேலே வைக்கிறாங்களா இல்லையா? அதான் சார், விஜய் மேலே வைக்கிறாங்க இல்லைன்னு நான் இப்பவும் சொல்லலை. விஜயை வரக்கு வைக்கிறது யாரு? விஜய் வரமாட்டேன்னு எங்கேயாவது ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரா? நான் வரமாட்டேன் அவங்க யார்கிட்டயே சொல்லியிருக்காரு? நான் கேட்குறேன், 10 மணிக்கு நீங்கள் அங்கே இருக்கணும்னா 10 மணிக்கு அவரை கொண்டு போய் அந்த இடத்துல நிற்க வைக்க என்னால் முடிஞ்சிருக்கும், நான் அதை பண்ணியிருப்பேன் அப்படின்றீங்களா? ஆமாம், நான் சொல்கிறேன் சார். ஆமாம், நீங்கள் பண்ணியிருப்பீங்க. நான் பண்ணியிருப்பேன் சார். ஓ, இவங்க அதை விரும்பலை.
ஏதோ தவறு நடத்தணும்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க சார். இல்ல தவறு நடக்கணும்னு நினைக்கல, அப்புறம் வேற என்ன அவங்க சார் என்ன கூட்டம் அதிகமா வந்தா பசியில இருக்கிறாங்க, ஒரு தண்ணி பாட்டில் இல்ல, ம், நிறைய பேர் அங்கே பாத்ரூமோடெல்லாம் போயிட்டாங்கன்னு வெளியே கேள்வி பிரஸ்காரங்க எனக்கு சொல்லியிருக்காங்க. நான் சரி. சும்மாலாம் சொல்லல, ஆதாரத்தோட சொல்றேன். ம், இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பெயின்களை வர வச்சு அப்படி ஒரு மாநாடு எதுக்கு சார் நடத்தணும்? இந்த நாட்டுக்கு அதனால என்ன நடந்துற போகுது சொல்லுங்க. இதனால என்ன இன்னைக்கு வரை இதை பற்றி ஒரு தண்டம் குப்பை தொட்டி மேட்டரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மாநாட்டால எந்த மக்களுக்கு நல்லது நடக்க போகுது? மாநாடு அது பொதுக்கூட்டம், அது ஒரு சரி, கூட்டமா நடந்தது. எதுவா கூட இருக்கட்டும் சார், சரி, ஒரு 1000 பேருக்கு வேலை கிடைச்சிரும், இல்ல ஒரு பெரிய தொழில் வளர்ச்சி இங்க கொண்டு வந்துடலாம், ஒரு தொழில்நுட்ப பூங்கா ஆயிடும், இல்ல ஒரு கல்வி அறிவை வளர்த்துடலாம், இல்ல அவர் பேச்சு மூலமா இந்த சமுதாயமே மாற்றம் ஆயிடும். அப்படி ஏதாவது நடக்க போகுதா? ஏன் நடக்காதா என்ன? விஜய் நடக்காது. பேசுற மாற்றம் நடக்காது. நடக்காவது என்ன நடந்திருக்கு? அவரால் நான் வளர்ந்துருக்கேன்னு 2 பேர் சொல்லுங்க பார்ப்போம். யாரால? விஜயால. விஜயால ஒரு 10 பேர் நாங்க வளர்ந்துட்டோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு கந்து வெட்டிக்கு ஒருத்தன் கடன் கேட்டுட்டு இன்னைக்கு ஒரு ஒரு தூத்துக்குடியில் இல்லை திருநெல்வேலியில் ஒரு பையன் கந்து வெட்டிக்கு நான் இப்போ மதுரை மாநாட்டுக்கு போனேன்னு சொல்லி கடன் கேட்டு ஊரா கடன் கேட்டு கடன் வாங்கிட்டு கடைசியில் அந்த ஒர்க் ஷாப்பே பூட்டிட்டு இருந்தாலும் தப்பிச்சு போனான்னு தெரியல. அதாவது பலருக்கு அவங்க அந்த கஷ்டங்கள் பற்றிலாம் தெரியல சார். யார் எல்லாம் கோடீஸ்வரங்களா இல்லை? விஜய்க்கு கஷ்டம் தெரியுமா சார்? எது விஜய்க்கு கஷ்டம் தெரியுமா? அதாவது விஜய்க்கு சமூக அக்கறை இருக்கா? விஜய்க்கு பொது பார்வை இருக்குதா? நீங்க பார்த்த வரையில, நீங்க கூட இருந்த வரைக்கும் அவருக்கு பொது பார்வை, சமூக பார்வை, அரசியல் ஆர்வம், அரசியல் பற்றியான புரிதலும் தெளிவும் அவருக்கு இருக்கா? விஜய்க்கு இருக்கு சார். விஜய்க்கு அவருக்கு இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு இருக்கு. ஆனால் அவர் கூட ஒர்க் சார், ஒரு லீடரால இறங்கி வேலை பார்க்க முடியாது சார். சார் அவர் செய்ய மாட்டார் சார். ஆமா, பட் அவர் ஆப்ரேட் பண்ணியிருக்கணும்ல. அவர் இதையெல்லாம் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரா நான் பாத்துக்கிறேன், நான் வந்து இதை அது எப்படி சார் பண்ணுவாரு சார்? ஒரு ஹீரோ வந்து எப்படி? அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா விஜய் மேல தப்பு இல்ல, விஜயை சுத்தி இருக்கிறவங்க மேல தான் தப்பு. அவ்வளவுதான், அவங்க மேல தான் சார் தப்பு. அது சரிப்படுத்தினாவே விஜய் சரியாயிடுவார். அவங்கள சரி பண்ணிட்டாரே கண்டிப்பா விஜய் நல்லபடியா வந்துடலாம் சார். அந்த இது பெரிய இதுக்கெல்லாம் பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் சார். சாதாரண இது இல்லை சார். ஒரு உயிருக்கு போனாலே அவ்வளோ போய் ஒரு அனிதா ஒரு ஆள் இறந்ததுக்கு அத்தனை பேரும் போய் நின்று அழுதுட்டு இருக்காங்க. 42 பேர் இறந்ததுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்தா அப்ப விஜய் சார்பா நடந்த விழான்னா இப்படி எதுவுமே நடக்கலாமா? அதை நம்ம ஒத்துக்கலாமா? எவ்வளோ பெரிய நடவடிக்கை எடுத்துருக்கணும் சார். ஒரு மாதம் இருந்தாலே போயிட்டாங்க சார். சரி, ஓகே சார். இப்போ நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்னா, இறந்த பிறகு நான் நிற்பேன், நான் அங்கே அவரை நிற்க வச்சிருப்பேன். என்னென்ன சார் உயிர் போட்டுடா, என் தமிழ் மக்கள் இறந்துட்டான், இவ்வளோ நான் போக மாட்டேன், என் உயிர் அங்கே போட்டோம், எவன் வேணாலும் பண்ணட்டும், எந்த போலீஸ் அதிகாரி சொன்னால் போக சொல்ல, ஏன் போக சொல்லலாம், நான் நிற்பேன். இப்ப நீங்க போய் சேர்ந்திருக்கீங்கல்ல கட்சி திமுக, ஆமா, அந்த கட்சி அவருக்கான பாதுகாப்பை கொடுத்திருக்குமா? கரூர் சம்பவத்துக்கு பிறகாக அவரை பனையூர் வீட்டுக்கு சொன்னதே போலீஸ் தரப்புன்றாங்க. போலீஸ் தரப்புன்னு அவன் சொல்றான் சார். போலீஸ் தரப்பு சொன்னாலும் நான் நிற்பேன். என் உயிர் சார், ஒரு மாலுமி, ஒரு கப்பல் மாலுமி தன்னுடைய பயணம் பண்ற அந்த பயணிகளுக்கு ஏதாவது ஒரு விபத்தோ ஆபத்தோ வந்தா அவங்கள காப்பாத்திட்டு தன் உயிரை கூட விட்டுருவானே தவிர அவங்கள வந்து காப்பாத்திட்டு தான் சார் அவன் உயிரை விடல சார். அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல சார். 40 பேருக்கு கிட்டத்தட்ட 30 பேர் இறந்துட்டாங்க. அவர் வந்து திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து சென்னை ஏறும்போதே 30 பேர் இறந்துட்டதா தகவல் வந்து. சரி, ஒரு பதட்ட நிலையில இருக்கும்போது அந்த இடத்துல ஆதவ் அர்ஜுனாவோ புஷி ஆனந்தோ இருக்கிற இடத்துல நான் இருந்திருந்தா அவர் அங்கேயே நிக்க வச்சிருப்பேன், நான் கரூருக்கு கூட்டு போயிருப்பேன்றீங்க நீங்க. ஆமா சார், இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்குங்க, நடத்த முடியாது. இல்ல ஏன் ஓடணும்னு கேட்கறேன் சார். நீ என் மக்கள் இறந்து போயிட்டானு ஓடுறதுல அதுல என்ன இருக்கு? 10 நாள் 15 நாள் கழிச்சு ஒரு வீடியோ போடுறதுலயே அதுல அர்த்தம் கிடையாது சார். அப்ப இந்த சமுதாயத்துக்கு நீங்க ஒட்டி இருக்கலன்னு அர்த்தம். சமுதாய மக்கள் உணர்வு கூடாலையும் அவங்களுடைய உயிர் கூடாலையும் நீங்க ஒன்றி இருக்கலன்னு அர்த்தம். சும்மா சொல்லலாம் சார், பேட்டி கொடுக்கலாம், அதிகாரிகள் சொன்னா திமுக காரன் சதி, இவன் சதி, இது அப்ப உங்களால முடியலன்னு சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் நான் ஃபைட் பண்ணுவேன், வாங்க சிஎம் சார், நீ சவால் உடங்க தெரியுது இல்லையா, பயமானி கேட்க தெரியுது இல்லையா, நீ இங்க நிக்கணும், என் மக்கள் ஒருத்தன் உயிர் கூட நான் பொறுப்புன்னு சொல்லி அங்க நிக்கணும். அதுதான் தலைவர். இல்ல அவருக்கு சமூக அக்கறை இருக்கு, அரசியல் பார்வை இருக்குன்னு எல்லாம் பிடிஎஸ் சொல்றாங்க. ஆமா, அப்படி இருக்கிற ஒருத்தர் தானே கொஞ்சம் பொறுமையா தானே அணுக முடியும் சில விஷயங்களை. என்ன பொறுமை? நீங்க 10 நாள் கழிச்சு அவர் வீடியோ போடுறாரு, 3 நாள் கழிச்சு பேசுறாரு, எதுக்கு பனையூர் வந்தாரு அப்படின்றதுக்கு இல்ல. அவர் ஒரு விஷயத்தை இப்பதான் ஃபேஸ் பண்றாரு பாருங்க. இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் நான் ஒரு எஃப்ஐஆர் வர வச்சிருப்பேனா நானா இருந்தா அப்படின்னு கேக்குறீங்களா? அவர் புதுசா ஃபேஸ் பண்ணும்போது அவர் வந்து கொஞ்சம் நிறுத்தி நிதானமா தான் அணுகணும். நான் திரும்ப சொல்ல, எல்லாமே சுத்தி இருக்க சின்ன தம்பி பிரபுகளே வச்சிருக்கீங்க, நீங்க அறிவில்லாதவங்களே வச்சிருக்கீங்க. நீங்க பைத்தியம்ன்றீங்க அவங்க எல்லாரையும். பைத்தியம் இல்ல, அறிவோட செயல்படணும்னு சொல்றேன். பைத்தியங்கள் வேற, அறிவோட சிந்தனையோட செயல்படணும், திட்டமிடுதல் வேணும். இன்னைக்கு நாளைக்கு என்ன நடக்கும், 2 மணி நேரத்துக்கு மேல இங்க என்ன நடக்கும், அந்த ஆட்களுக்கு இவ்வளவு பேர் காலையில வந்திருக்கானே, அவனுக்கு பசி எடுக்குமே, அவனுக்கு தண்ணி இல்லைன்னா என்ன செய்வான், சுத்தி இருக்கவனுக்கு நல்ல காற்றோட்ட வசதி இருக்காது, அவங்க பாவம் வெயில் இல்ல, அவங்க வன்கொடுமைக்குள்ள ஆளவாங்க இல்லையா, நீங்க திட்டமிடணும். அப்ப அந்த அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கணும், 2 மணிக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கணும், இல்ல ஒரு 4 மணிக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கணும். நீங்க பிரைம் டைமை மாத்தி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அவங்க காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ல, இப்போ
மத்தியானம் உடனே நாங்கள் சரி பரவாயில்ல நம்ம காவல்துறையிலேருந்து பாதுகாப்பை கொடுத்து எடுத்து ஏதாவது பண்ணிடலான்னு அவங்களுடைய திட்டம் அப்படிது. நீங்கள் 3 ஆக்குறீங்க 4 ஆக்கி 5 மணினா என்ன சார்? சாட்டர்டே நீங்கள் நினச்சி பாருங்க, அவ்வளோ ஒரு சம்பள நாள், அவ்வளோ இருக்கும். அந்த ஈவினிங்னா லீவு நாள், அடுத்த நாள் லீவு சண்டே, அத்தனை வரும் கூடுற இடம். அப்போ இது நீங்கள் ஏன் உங்களுக்கு தெரியாதா? இது திட்டம் போட தெரியாதா? இது கூட தெரியாமல் நாட்டை எப்படி நீங்கள் ஆண்டுக்கிடுவீங்க? நாட்டை எப்படி நீங்கள் நிர்வாகம் பண்ணிக்கிடுவீங்க? மக்கள் மனநிலையை எப்படி புரிஞ்சுக்கிடுவீங்க? நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா சார், எந்த ஒரு விஷயம் செய்தாலும் மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது சார். அது யாரா இருந்தாலும் சரி. கரூருக்கு பிறகாக கொஞ்சம் சரிப்படுத்திருக்காங்கன்னு நீங்க பார்க்கணும். இப்பெல்லாம் நடக்கக்கூடிய நடவடிக்கை எல்லாம் கொஞ்சம் மாறி இருக்குன்னு. என்ன மாதிரி இருக்கு சொல்லுங்க? கொஞ்சம் ஒழுங்குபடுத்திருக்காங்க. சரியான நேரத்துக்கு அவர் போறதும் அதே போல. எங்க போனாரு? எங்க அந்த ஜனநாயகன் விழாவுக்கு போனது சொல்றீங்களா? இல்ல, சரியான டைம் கூட ஜனநாயகன் விழாவுக்கு போயிட்டு வந்தாரு. அங்க ஆடியோ ரிலீஸ் போயிட்டு வந்தாரு. அதை சொல்றீங்களா? இல்ல சார், இந்த அரசாங்கம் அவருக்கான பாதுகாப்பு கொடுக்கல. அது என்ன பாதுகாப்பு கொடுக்கல சொல்லுங்க? என்ன கொடுக்கல சார்? அவர் கையை தூக்கூடாது, காலை தூக்கூடாதுன்ற அளவுக்கு தடை கொடுத்தாங்கன்றாரு. எந்த தடை? அவரே சொல்றாரு, விஜயே சொல்றாரு. இப்பவும் சொல்றேன், இந்த அரசாங்கம்னால இவரு ஏதோ ஒரு கரிசனம், ஏதோ அவங்க அப்பா மேல உள்ள கரிசனமோ இல்ல அவங்க தாத்தா மேல அந்த குடும்பத்து மேல வச்ச கரிசனத்திலே தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க சார். வேற யாரா இருந்தாலும் ஒரு உயிர் போனாலே அத்தனை வரும். ஒரு பதற உலகம் சார் இது. ஒரு உயிர் அடிபட்டு போனா அத்தனை வரும் நின்று பார்த்து ஐயோ பதறிட்டாருங்க. எங்க பதறாரு? எங்க பதறினாரு? அவருமே கொஞ்சம் இயல்பு நிலைக்கு சொல்லக்கூட நினைச்சிட்டு நீங்க என்ன பதறினாரு சார்? அங்க நின்று இருக்கணும் சார். அடிப்படையில விஜய் எப்படிப்பட்டவர்? நீங்க கரூர் சம்பவத்தை ஒட்டியே சொல்லிட்டீங்க, சரி பேசுங்கன்னு விட்டுட்டேன். அடிப்படையில விஜய் எப்படிப்பட்ட மனிதர் சார் நீங்க பார்த்த வரைக்கும், நீங்க கூட இருந்த வரைக்கும்? கூட இருந்தவர் அவர் வேலையை பார்ப்பாரு. அவர் ஒன்று வேலையை பார்க்குறவர் சார். மற்றபடி இந்த சமூகத்துக்குள்ளெல்லாம் இறங்கி நிறைய வேலை அவங்க வந்து ஒர்க் பண்ணார் செய்தாருன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம்னா கூட கட்டமைப்பு நாங்கள் சார் எல்லோரும் சேர்ந்து செய்வோம். சோசியல் சர்வீசஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். அதுக்கு கூட இருந்தவங்க ஒரு முக்கிய காரணம் சார். அவர் உண்டு வேலை உண்டுன்னு இருக்கிறவர் கேரக்டர் சார். தானா உயர்ந்தவரா விஜய்? இல்லை நீங்களாம் பூமரங் பண்ணி அவரை வந்து பூம் பண்ணி விட்டீங்களா? உருவாக்கப்பட்ட ஒருவரா விஜய்? அவரிடமும் திறமை இருந்தது. அந்த திறமையோடு எங்களுடைய திறமையும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னு சொல்லுவோம் சார். ஓகே, ஆமா. அதுக்காக நான் வளர்த்து அவருடைய எஃபர்ட் போட்டு உழைப்பு போட்டு தானே இன்னைக்கு உயர்ந்திருக்காரு விஜய். அவர் ஒரு உழைப்பை மட்டும் போட்டு அவரால் உயர்ந்திருக்க முடியாது சார். அவங்க அப்பா மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா, எங்களை மாதிரி ஒரு கரெக்டான தகுதியான ஆள் இல்லைன்னா அவர் வரக்கு இவ்வளவு பெரிய இடத்துக்கு அவர் ஈஸியாக வர முடியாது சார். ஓகே. திரு எஸ்ஏசி அவர்கள் மீதும் மரியாதையும் அன்பும் வச்சிருக்காரு. எல்லா கூட்டங்களுக்கும் அவரை உட்கார வச்சு அவருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஒரு இடம் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் என்ன இடம் கொடுத்துட்டீங்க? நீங்க மேடையில கூப்பிட்டுருக்கீங்களா? திரு எஸ்எஸ்சி வெளிப்படையா எதையுமே இப்ப பேசலையே, நிறுத்திட்டாரு. கொஞ்சம் அவர் பேசுவாரு சார். ஒரு பையனை பற்றி அவர் குற்றம் சொல்லுவாரா? ஒரு பையன் என் பையன் எனக்கு சரி பண்ணல, என் பையன் என்ன அவமதிக்கிறா என்ன, அவர் சொல்ல மாட்டார் சார். அப்பா மேலேயே ஏன் அவருக்கு வந்து ஒரு கோபம் வந்தது? என்ன காரணம்? அவரையே தனித்து விட காரணம் ஏன்னா அவரால் லிஃப்ட் ஆனவர்னு நீங்க சொல்றீங்க. அவரு நாங்கெல்லாம் சேர்ந்து தான் விஜய் லிஃப்ட் பண்ணோம், எங்களுடைய பங்கும் இருக்குன்றீங்க. ஆனா இன்னைக்கு நீங்கெல்லாம் வேண்டாம் நான் பாத்துக்கிறேன்ற அளவுக்கு உயர்ந்துட்டார்ல. ஓரளவுக்கு அவரே ஒரு தன்னிச்சையா முடிவு எடுக்கிற அளவுக்கு வந்துட்டார் போல தெரியுது சார். நீங்க தன்னிச்சையா முடிவெடுங்க, நீங்க எங்க வேணாலும் போய் உச்சத்துக்கு போனோன்னு ஒருத்தன் எழுதி கொடுக்குறான். எப்பவுமே அது சொல்லக்கூடாது சார். உச்சத்துக்கு நான் போயிட்டேன்னு சொல்லி சார் எல்லா உலகத்தையும் பார்த்தது இந்த நாடு. பாகவதர் முதல் பெரிய பெரிய மைக்கேல் ஜாக்சன் முதல் பெரும் சூப்பர் ஸ்டார், உலக சூப்பர் ஸ்டார் முதல் எல்லாரும் வாழ்ந்த நாடு. எனக்கே ரஜினி உச்சத்துக்கு போயிருக்கேன்னு சொல்லியிருக்காரா? கேட்குறேன். இல்லை சார், புகழின் உச்சத்தில் இருந்த ஒருத்தர் நான் என் வருமானத்தை எல்லாம் விட்டு இந்த இடத்துக்கு உங்களுக்காக வந்திருக்கேன். வார்த்தை ரெண்டையும் புரிஞ்சுக்கிடுங்க சார். நான் உச்சத்துக்கு போயிட்டேங்கிறாரு. உச்சத்துக்கு நீ மட்டும் போகல, உனக்காக ப்ரொடியூசர்ஸ் உன்னை நம்பி படம் எடுக்க வந்தவங்க, உனக்காக ஒர்க் பண்ண டைரக்டர் இருக்காங்க, உங்களுக்காக ஒர்க் பண்ண நல்ல ஃபைட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க, உங்களுக்காக உழைச்ச நல்ல கேமராமேன் அழகா காட்டுறதுக்காக காஸ்டியூமர் இருக்கான். அந்த நன்றி எல்லாம் அவர் மறக்க மாட்டார். எந்த நன்றி? அப்ப உச்சத்துக்கு நான் தனியா போயிட்டேன், நான் உழைச்சு வந்துட்டேன் தனியா. அவர் தான் அடையாளங்க, விஜய் தான் அடையாளம். நீங்க அப்படி சொல்லவே செல்வகுமாருக்கே விஜய் தான் அடையாளம். எனக்கு அடையாளம் தான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக ஏன் உழைப்பை நீங்க உதாசீனப்படுத்த கூடாது சார். என்ன பண்ண சொல்றீங்க? உங்களை தூக்கி பொதுச் செயலாளரை போட முடியும்? அதுக்கு போட வேண்டாம். ஆனால் நீங்க சினிமா பிஆர்ஓவா அவருக்கு இருந்தீங்க. அதுக்காக நீங்க கடைசி வரை வாழ்நாள் முழுக்க நீங்க ஒரு நல்ல உழைப்பாளியா இருந்தா அதை வெளியே தெரியக்கூடாது. உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கல, அதனால விஜய் மேல விமர்சனம் வைக்கிறீங்களோ? இல்ல சார், எனக்கு பேஸ் கிடைக்கலங்க, நான் என்னைக்குமே வைக்கல. ஆனால் இன்று ஒதுக்கப்படும் போது அவர் சரியான பாதையில் செல்லவில்லை என்று சொல்லும் போது நான் ஒரு சாதாரண மனிதனாக கூட அதை சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, கடமை இருக்கு. ஜனநாயக நாடு சார், எல்லாருக்கும் கடமை இருக்கு. உங்களுக்கு கடமை இருக்கு இல்லையா சொல்றதுக்கு? அதே மாதிரி எனக்கு கடமை கிடையாதா? நானும் இந்த சிட்டிசன், இந்த நாட்டு. நீங்க சொல்லுங்க சார், தனி மனிதனா இருந்து விஜய் கூட நெருக்கமா இருந்தவர், ஒரு பிஆர்ஓவா இருந்து அவருக்காக ஒரு ப்ரொடியூசரா கூட பரிணமித்து மாறினவர், உங்களுக்கு எல்லா அடையாளமும் அவர் கொடுத்தாரு அந்த ஆரம்ப காலகட்டத்தில். இன்னைக்கு வேண்டான்னு ஒதுக்கிட்டாரு. அதுக்காக இன்னைக்கு அவர் யாரை எதிர்க்கிறாரோ எதிரியா திமுகவை, திமுக கூடாரத்துல போய் நீங்க விஜய் விமர்சிக்கிறது அது நியாயமா? அது சரியா? முதல்ல சரி,
திமுக கூடாரத்துக்கு நான் வந்து அனாதையாக நிற்கிறேன் 8 வருஷமா. நான் அனாதையாக நிற்கிறேன்னு யாராவது என்கிட்ட கேள்வி கேட்டாங்களா? நான் அவர்கிட்ட இருந்து என்னை வந்து படிப்படியாக என்னை வந்து பிரிக்கிறாங்க சார். ஒரு பெரிய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். நீங்க சினிமா பிஆர்ஓ, நீங்க அரசியலுக்காக உருவாக்கப்பட்டவர் இல்ல அவர் கூட, விஜய் கூட. ஆமா தானே? பிஆர்ஓ கரெக்டு. நான் வந்து எனக்கு வந்து சமூக அக்கறை இருக்கக்கூடாதா? அப்போ பண்ணுங்க சார். பட் அவர் விரும்பணும்ல, யாரை எதுக்கு உட்கார வைக்கணும்னு. அவர் விரும்ப மாட்டாரு. அப்ப நாங்க வந்து அதுக்காக அடிமையாட்டு வீட்டை பூட்டிட்டு நான் நீலாம்பரி படையப்பா நீலாம்பரியுமே ரூமை பூட்டிட்டு நான் வீட்டுக்குள்ள இருக்கணுமா? நான் செய்யக்கூடாதா? நான் எங்கேயும் போகக்கூடாதா? நான் என் அடையாளத்தை என் மக்களுக்கு செய்யணும்னா எனக்கு ஒரு அதிகாரம் வேணும். அந்த அதிகாரத்தை தேடி நான் போகக்கூடாதான்னு கேட்கறேன். அதான் உங்களுக்கு வந்து ஒரு இடம் கிடைக்கல, உங்களுக்கான ஒரு பிளேஸ் கிடைக்கலன்னு எதிர் முகாமுக்கு போய் இன்னைக்கு விஜய் விமர்சிக்கிறீங்களோ? எதிர் முகாம்னு சொல்லாங்க சார். என்னை யார் ஏற்றுக்கொள்ளும்? என்னுடைய திறமையை அங்கீகாரம் சிஎம் கூப்பிட்டு வச்சு என் திறமையை உங்களை நான் பார்த்துட்டு இருக்கேன் சார், உங்க ஒர்க் எங்கிட்ட இருக்கு சார், டேபிள் இருக்கு சார். திடீர்னு இன்னைக்கு கூப்பிடுறாங்க உங்களை. எனக்கு தெரிஞ்சு கலப்பாய் மக்கள் இயக்கம், நீங்க மக்கள் நீதி மையத்தில் வேட்பாளர் எல்லாம் கன்னியாகுமரியில இருந்தீங்க, கரெக்டா? அதை கூட தெரியாம சொல்லிட்டு இருக்காங்க சார். சார் மக்கள் நீதி மைய வேட்பாளராக தான் இருந்தீங்க. வேட்பாளராக இருந்தேன். அதான் மக்கள் நீதி மையத்தில் இருந்து என்ன விட்டேன்னு சொல்றாங்களா? அது வேற ஒரு கமாண்ட்ல போட்டுட்டு இருக்காங்க. பதில் சொல்ற இடத்துல இருக்கேன் சார். அவங்க வந்து ஒரு 15 பேரை கமல் சார் வந்து 15 என்ஜிஓக்கள், அதாவது சமூக ஆர்வலர்கள், சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் அவங்கள விட்டாரு. அதுல ஒரு ஆளுதானே தவிர நான் மக்கள் நீதி மையத்தில் எங்கேயாவது அதான் பலரும் அதான் சார் தற்குறிகள்னு சொல்ற. அதுக்கு தான் சார் புரிஞ்சுட்டு சொல்லணும். அப்படி ஒரு வார்த்தையை நீங்க போய் பயன்படுத்தலாமே. எல்லாம் நீங்க எல்லாம் வளர்த்து விட்டு இன்னைக்கு அந்த கூட்டம் அவ்வளவு பெரிய கூட்டமா மாறினது விஜய்க்காக மாறினது. சரி, என்னே சொல்லும்போது நான் தானே வளர்த்து விட்டேன் எல்லாரும் சொல்றீங்க இல்லையா? அப்புறம் என்ன வந்து கமாண்ட்ல அப்படி போடலாமா? உங்களை தற்குறின்றாங்க. என்ன தற்கொலை இல்ல, இவர் விஜய் கிட்ட இருந்த பினாமி தானே, இவரு நம்பிக்கை துரோகி தானே. நான் என்ன அப்ப நான் எனக்கு மனசு கிடையாதா? நான் வளரக்கூடாதா? நீங்க வளரும் உச்சத்துக்கு போனோம், உங்க கூட இருந்து நான் உழைச்சவன், நான் எதுவும் பண்ணக்கூடாது. என்னுடைய கடமை என் சமூக மக்களுக்காக நான் ஒரு கலையரங்கங்கள் கட்டி கொடுக்க கூடாது. நான் ஒரு பொது தொண்டு பண்றது தப்பா? அதான் சார், விஜய் அடையாளத்தோடு நீங்க சம்பாதிச்சது தானே இது. அதான் சொல்ல வராங்க போல அந்த பசங்க. எது விஜய் அடையாளத்தோடு நீங்க சம்பாதித்தது தான். விஜய் இப்போ எனக்கு என்ன அடையாளம் இருக்கு? இப்போ நான் எப்படி சம்பாத்தி பண்ணிட்டு இருக்கேன்? இப்ப என்ன அடையாளம் இருக்கு எனக்கு? இப்ப நீங்க தனித்து வேற அவர் கூட இருந்தா அவ்வளவு தெருவில் நின்றுட்டு இருக்கா. உண்மை பேசினா தான். ரவிராஜான்னு ஒருத்தன் மாநில செயலாளர் எங்க இருக்கான்னு கேளுங்க. யார் பேர் என்ன சார்? ரவிராஜா. இது நான் சொல்லக்கூடாது சார். இதெல்லாம் மாநில செயலாளர் எங்க இருக்கிறாரு? இணை செயலாளர்னு ஒரு பையன் இருந்தான், ஏசி குமார். பாவம் சார், ஒரு பேன்சி ஸ்டோர்ல சாதாரண வேலை பார்த்துட்டு இருக்காரு சார். ஆரம்பத்துல இருந்து அவருக்கு கஷ்டப்பட்டவன் சார். கஷ்டப்பட்டவங்க அவ்வளோத்தையும் நீ குப்பையில தூக்கி போட்டுருவீங்க. அவர் எது செய்தாலும் நீங்க அதை பற்றி அதாவது சொல்ற அப்படி சொல்றது சார். அதாவது ஒருத்தருடைய ஏணியை எட்டி உதைச்சிருவாரு. இப்ப எஸ்.என். சுரேந்தர் விஜய் ஏணியை எட்டி உதைச்சிட்டாரா? நான் சொல்லல. இல்ல, அது வெளிப்படையா சொல்லுங்க. அப்பதானே போய் அது போய் சேரும். ஒருவேளை திரு விஜய் அவர்கள் இந்த பேட்டியை பாப்பாரு, பேட்டியெல்லாம் பாக்குறாருன்னு கேள்விப்பட்டேன். திரும்ப என்ன போட்டு தள்ளுறதுக்கு அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சார். சார் பார்த்துட்டு கூட இவ்வளவு வெதும்பி பேசுறாரு பிடி செல்வகுமார். என்னன்னு கூப்பிட்டு பேசலாம் கூட மனசு. அவங்க மனம் மாறணும் சார். என்ன பாருங்க, அவங்க மாமா, தாய் மாமா எஸ்.என். சுரேந்தர் அதை சொல்லியிருக்காரு. ஆமா, ஏற்றி விட்ட ஏணிகளை எட்டி உதைச்சிராத விஜய்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அது என்ன வேற எதுவும் சொல்ல அவரெல்லாம் வெளியே பேச மாட்டார். அவர் மனசுக்குள்ள எவ்வளவு வெதும்பல் இருக்கு தாய் மாமன். அப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப யார் இருக்கணும்? முதன்மை இடத்துல இருக்கவங்க சார். என்னதான் இருந்தாலும் உங்க அப்பா அவர் கூட இருக்கட்டும் சார், முதன்மை ஆளா இருக்கட்டும். பிடி செல்வகுமார் நமக்கு உழைச்சவர் சார், அவரை நம்ம கைவிடக்கூடாது சார். என்ன தப்பு இருந்தாலும் பேசுவோம் சார். ஒரு பொம்பளை பிள்ளை வந்து வழி மறைக்கிற காரை மறைச்சா காரை தூக்கி அடிச்சுட்டு போற மாதிரி அந்த அஜிதாங்கிற பொண்ணு மறுபடியும் அஜிதா இப்ப ஆக்டிவ் ஆயிட்டாங்க. தாவேக்காவில் அவர் தான் தலைவர் இருக்கட்டு சார். பிசிலுக்கு ஊதட்டு எது வேணாலும் ஊதட்டு சார். இந்த டிராமா பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கார்ல போறீங்க இல்லையா, அதுல இறங்கி என்னமா பிரச்சனை? இதுதானே பிரச்சனை. ஒண்ணும் இல்லம்மா, வாமா வந்து இருந்துக்க. ஏய் நீ வா, ஆனந்து வா. அவங்களுக்கு என்ன அது இல்லையா? இது ஏமா நல்லபடியா ஒர்க் பண்ணு. இந்த ஒரு நிமிட பணியை உங்களுக்கு பண்ண முடியாதா? ஓ, இது எதையுமே இவங்க செய்ய விட மாட்டேன்றாங்களா? ஆமா சார், அவருக்கு எங்க சார் போச்சு? அவர் தானே சார் இதெல்லாம் செய்யணும். அவர் தானே செய்யணும். நீங்க ஏதோ தடுக்கிறாங்க, அவருக்கு அணை போடுறாங்க, அவருக்கு கட்டமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, அவ வந்து அந்த பிள்ளையை பற்றி தவறா அவங்ககிட்ட போட்டு விட்டுருப்பாரு. பின்னால இருந்து பிசியானது நினைச்சிருப்பாரு, அவர் தேசத்துறைக்கு மாதிரி போட்டு வச்சிருப்பாரு. நம்ம இயக்கத்துக்கு அவ தான் அழிவு, பேரழிவுன்னு சொல்லி வச்சிருக்கும் போது அவர் எப்படி சந்திப்பாரு சொல்லுங்க? பேரழி அவரால் இந்த இயக்கமே நாசமா போயிடுறேன்னு ஏதாவது அவர்கிட்ட பயங்காட்டி விட்டா அவர் என்ன செய்வாரு? சினிமாவில தான் அவரை யாராவது இயக்க முடியும். ரியல் லைஃப்லயும் இப்ப இயக்குறாங்களா? சரி, அப்ப அவரை யாரும் சந்திக்காம போறாரு? அவரு கார் ஒரு பொம்பளை கார் வந்து அங்க காவல் கிடந்துட்டு காரை தட்டுது நிப்பாட்டுது சார். பாக்குறீங்களா? எல்லாம் டிவில பாக்குறேன். நான் கூட இது டிவில பார்த்தா விஜயம் பார்க்கணும், பார்த்திருப்பாரு. அப்போ ஒரு பெண் வந்து உங்களை சந்திக்க முடியாத அளவுக்கு, அதுவும் உங்க கூட ஒரு நிர்வாகியா இருக்கிற பெண் கூட இவ்வளவு வந்து ஒரு பதட்டமான சூழலை உருவாக்கி அவ சூசைட் பண்ற போற அளவுக்கு நீங்க வைக்கிறீங்களா? ஒரு சிம்பிள் மேட்டர். என்ன வலைப்பின்னல் சார்? ஏன் எப்படி ஏன் கட்டுப்படுற சதி? என்னங்க இந்த சதியை தாங்க கரூர்ல அவங்க சொல்லுங்கிறாங்க. நீங்க ஏதோ புதுசா ஒரு சதி. என்ன சதி? விஜய் இப்ப என்ன கட்டுப்படுத்திட்டாங்க? என்ன சதி அது? சூழ்ச்சி,
சதியால் தோற்றவர்கள் பல மன்னர்கள், பல மன்னாதி மன்னர்கள், வீராதி வீரர்கள் எல்லாமே சூழ்ச்சியும் சதியால் தான் வீழ்த்தப்பட்டவர்கள். சரி, இப்பவும் அவருக்கு சூழ்ச்சியும் சதியும் அவரை சூழ்ந்து கொண்டு மிகப்பெரிய அபாய வளையத்துக்குள்ள இல்லைன்னா சார் சிபிஐ வளையத்துக்குள்ளெல்லாம் போகக்கூடிய ஆளா சார் விஜய்? சார் இதுல என்ன அபாயம் விஜய்க்கு வந்துருச்சு? என்ன அபாயம்? அவர் தான் ஃபேஸ் பண்றாருல்ல, போறாருல்ல, சார்ட்டர்ட் ஃபிளைட்ல போயிட்டு பார்த்து அட்டெண்ட் பண்ணிட்டு வர்றாருல. சார்ட்டர்ட் ஃபிளைட்ல போய் உங்களுக்கு விசாரணை கமிஷனுக்கு போறாரு, சிபிஐ விசாரணை போறாரு. இதெல்லாம் ஒரு பெரிய நற்செய்திகளா சார் நாட்டுக்கு? சார் நடந்துருச்சு, அதுக்கு மேல ஒரு நடந்துடுச்சா? நடக்க விடாம தடுக்கக்கு தான் நீங்க எல்லாரும் இருக்கீங்க. நீங்க எதுக்கு இருக்கீங்க நீங்க எல்லாம்? சரி, இவரை வச்சு என்ன சூழ்ச்சி பண்றாங்க, சதி பண்றாங்க, என்ன அபாயம் நெருங்கிருச்சு? இவரை வச்சு அரசியல் காலத்துல போட்டியிட போறாங்க, ஜெயிக்க போறாங்களோ தோக்க போறாங்களோ அதான் நடக்க போகுது. என்ன பண்ணிடுவீங்க? இப்ப இந்த மாதிரி போயிட்டு இருந்தீங்களா, நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு புல்ல கூட உங்களால புடுங்க முடியாது. நீங்க பேசிக்கலாம். இது பிடி செல்வகுமார் கூட இருந்தா அவர் சாதிச்சு நான் இல்ல சார் சட்டசபைக்கு போயிடுவாரா? பிடி செல்வகுமாரே வேண்டாம் சார். நல்ல சிந்தனையோட நீங்க ஒர்க் பண்ணுங்க. இல்ல நல்ல சிந்தனை உள்ளவன கூட சேர்த்துக்கிடுங்க. பிடி செல்வகுமார் நான் இனி நீங்க கூப்பிட்டாலும் நான் வரப்போறது கிடையாது. எனக்கு வேண்டாம். கடவுள் என்ன எப்படி எங்க அம்மா அப்பா என்ன படைச்சிட்டாங்களே, எனக்கு கடவுள் ஒருத்தன் படைச்சிட்டான். ஒரு யானைக்கும் பசியாற்ற ஒரு கடவுள் ஒரு எறும்புக்கும் ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கான். அதே போல எனக்கும் கண்டிப்பா கடவுள் ஒரு வாழ்க்கையை வச்சிருப்பான். நான் யாருக்கும் இதுவரை ஒரு துரோகம் பண்ணாம, நீங்க வேணா இண்டஸ்ட்ரியில எங்க வேணாலும் விசாரிச்சுடுங்க. 100 படங்களுக்கு மேல ரிலீஸ் பண்ணி கொடுத்தோம் சார். நீங்க நேற்று அதுக்கு தான் பாராட்டு விழா திரையுலகத்திலேருந்து எனக்கு வச்சிருக்காங்க. சரி, அப்போ நான் யார்? நீங்க இது எல்லாமே நீங்க ஒரு ஊழியமா பெற்றுக்கொண்டு தானே செஞ்சீங்க, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரா ஆனா நியாயமா நடக்கணும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஒரு பிஆர்ஓவா இருந்தீங்க. இருக்கட்டும் சார். விஜய் அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஊதியம் கொடுத்தாரா இல்லையா? எது? அந்த உழைப்புக்கு சம்பளம் கொடுத்தாரு, வெகுமானம் கொடுத்தாரு. உங்களை ஒரு ப்ரொடியூசரா மாத்தினாரா இல்லையா? அது கூட அவருடைய பணம்ன்ற மாதிரி கூட கேள்விப்பட்டேன் நானு. சார் ப்ரொடியூசரா ஆக்கிட்டாரு, எனக்கு வேலை தந்துட்டாருங்கிறதுக்காக மட்டுமே ஒரு வாழ்க்கை ஒருத்தருக்கு ஒரு உண்மையான ஆட்களா இருக்க முடியாது. உண்மையான ஆட்கள் கிடைக்க கஷ்டம் சார். எல்லாரும் உண்மையா இருந்துருவாங்களா? அவருக்கு புஷி ஆனந்த் உண்மையான ஆளா தெரியுறாரு. இருந்துட்டு போட்டு விடுங்க. நீங்க வைத்தறிச்சல், உங்களுக்கு வைத்தறிச்சல். நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன் நானு. இல்லை, வைத்தறிச்சல் நீங்க சொல்லாதீங்க. ஏன்னா நாங்கள் தான் நிறைய பேரை வளர்த்து விட்ருக்காங்க. எங்களுக்கு வைத்தறிச்சல் இல்லை சார். அவருக்கு இப்படி இந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்கும்போது, இந்த மாதிரி தப்பானவங்க கூட இருக்கும்போது அவங்கள திருத்திக்கிடணும். திருத்தலைன்னா நாங்கள் திருத்த வைப்போம். புஷி ஆனந்த் என்ன சார் தப்பானவர்? ஐயா சார், அவர் என்ன நியாயத்தை செய்தார்? நாட்டுக்கு என்ன நியாயத்தை செய்திருக்காருன்னு சொல்லுங்க பாப்பா. 2 நியாயத்தை சொல்லுங்க. செய்ய வந்திருக்காரு. இதுவரை என்ன செய்திருக்காருன்னு 2 விஷயத்தை நான் செய்தது வேண்டாம் உங்ககிட்ட பட்டியலிடுறேன் சார். ஐபி இன்டெலிஜென்ஸ் அவர் தலைமறைவில் இருந்தார்ல, எனக்கு ஒரு தகவல் சொன்னாங்க. ஒரு முக்கியமான ஒரு ஐபி ஆஃபீஸர் தான் இது சொன்னது எனக்கு. தமிழ்நாடு உளவுத்துறையில இருந்து சொன்னது. இது போலீஸ் தரப்புல இருந்து சொன்னாங்க. புஷி ஆனந்த் அரெஸ்ட் பண்ணா 2 லட்சம் பேர் வெளியே நின்று அங்கங்க போராட்டம் பண்ணுவான். அந்த அளவுக்கு புஷி ஆனந்துக்கு ஒரு பவர் இருக்கு. அது அவங்க இந்த தகவலை பாருங்க. நானே சொல்லலாம். என்ன ஏதாவது கை வச்சா கிட்டத்தட்ட 1 கோடி பேர் போராட்டம் நான் சொல்ல தான் செய்யலாம். நீங்க நம்பலாட்டம் நான் சொல்லலாம். இப்ப யார் கேட்க போற? கூட்டம் புஷி ஆனந்தின் கண்ணசைவுக்கு கட்டுப்படுதா இல்லையா? எந்த கண்ணசைக்கு? எங்க எதுக்கு ஒளிச்சு ஓடினாரு? எந்த இடத்துல இருக்காருன்னே தெரியாம அப்ப ஏன் ஓடினாரு? எதுக்கு ஓடினாருன்னு கேட்கறேன். நீங்க என்கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி அவனை பத்தி சார் முதல்ல ஃபேஸ் பண்ண தெரியும். நீங்க 2 பேரும் பேசியிருக்கீங்களா? புஷியும் நீங்களும் நடந்தெல்லாம் ஒன்னா தானே சார்? ஒன்னா தான் இருந்தீங்க. அதுதான் உங்களை அவரை பிடிச்சிருச்சு, புஷி ஆனந்த பிடிச்சிருச்சு விஜய்க்கு. உங்களை பிடிக்காம போச்சு, அவ்வளவுதானே. அதுக்கு போய் என்ன பண்ண சொல்றாரு? அவரு பிடிக்கல. அவர் பிடிச்சிட்டு உடனே எல்லாரும் நம்ம அவர் பிடிச்ச உடனே எல்லாரும் நம்ம உடனே அம்பானி அதானியும் ஆக போறது கிடையாது. சரி, அவர் பிடிக்கலன்னா உடனே ஒருத்தன் வீழ்ந்து போறதும் கிடையாது. எல்லாருக்கும் வாழ்க்கை உண்டு. அதான் சார், உங்க ட்ராக்கை நீங்க பார்த்து பயணம் பண்றீங்க. நிறைய சமூக சேவை பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியும் உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மக்களுக்கு சமூக பணி செஞ்சுட்டு இருக்கீங்க. ரைட்டுங்களா? இத விஜய் வச்சு பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க. ரைட், கரெக்ட். சரி, அவங்க ஏதோ ஒரு ட்ராக்ல பண்றாங்க, பண்ணிட்டு போட்டான். அதற்காக நீங்க அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் ஆபத்தானவங்க, விஜயை சூழ்ச்சி வலையில விழ வச்சிருவாங்க, அவரை சிக்க வச்சிருவாங்க அப்படின்னு ஏன் பயப்படுத்துறீங்க? ஏன் பதட்டமாகறீங்க? விட்டுருங்க, என்னவோ ஆகட்டும், அவர் தெருவுக்கு நிக்கட்டும். கரெக்டா இல்லையா? அதான் நடக்கும். தலைவன் நாங்க வளர்த்து விட்ட ஒரு பெரிய நடிகர். அவர் அடுத்தால சிபிஐக்கு போவாரு, அடுத்தால ஜெயிலுக்கு கொண்டு போகணும், அடுத்தால இன்னும் வேற ஒரு இடத்துக்கு போகணும். நாங்க அதை பற்றி அது அவங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாகவோ அவங்கள நீங்க தயார்படுத்திக்கிடுங்கடா, இப்படி போகக்கூடாதுடா, இது தவறு அப்படின்னு நாங்க சொல்லக்கூடாது. நாங்க கஷ்டப்பட்டு ஒருத்தர் எச்சரிக்கையா தான் சொல்றீங்க. இப்போ ஆமா, நீங்க தவறுகளை திருத்தி இந்த பாதை அடுத்த 2 மாசத்துல இப்ப தேர்தலை எதிர்கொள்ள போற பாதை சார். ஆமா தானே? அடுத்து பிரச்சாரம் எல்லாம் பண்ண போறாரு, தேர்தல் எதிர்கொள்ள போறாரு. வெற்றியோ தோல்வியோ ஏதோ ஒண்ணு கிடைக்க போகுது விஜய்க்கு. ஆமாவா? ஆமா, போட்டோம் அவர் ஒரு ட்ராக்ல. இது நாங்க சொல்றது அவருக்கு நீங்க சொல்ல பார்த்து அதை பார்த்தாது அவருக்கு மனசுக்குள்ள. இப்போ நான் இன்கம் டேக்ஸ் ரைடு ஏன் நீ போன ஒரு ப்ரெஸ் மீட்ல சொன்னேன். யாரால கூட இருந்தவங்க தான் போட்டு விட்டதே அவங்க தாண்டி நான் அதை கூட சொல்ல முடியாம சூழல்ல இருந்தேன். இப்போ வேற வழியே இல்லை, ப்ரெஸ் மீட்லேயே சொல்றேன். அந்த இன்கம் டேக்ஸ் ரைடு நைட்டு என் வீட்டில் முடிச்சதும் அந்த வந்தவங்களே சொல்றாங்க, சார் இவ்வளவுக்குள்ள ஒண்ணுமே நீங்க எல்லாம் கடன் வாங்கி எடுத்து தான் படம் பண்ணியிருக்கீங்க. ஆனா இதை போட்டு விட்டதே விஜயுடைய பினாமி, நீங்க அவருக்கு பிளாக் மணி அது இது எங்களுக்கு போட்டு விட்டதே
விஜய் கூட வேலை பார்க்குறாங்க, உங்க ஆட்கள் தான் போட்டு விட்டுருக்காங்கன்னு என்கிட்ட வந்து சொல்றாங்க. அவங்க கவனமா யார இருங்க. சொல்றீங்க? இப்போ விஜய் கூட இருக்கிறவங்க ஒருத்தர் ஆபத்தானவங்கன்னா யார சொல்லுவீங்க? அந்த ஆளை இப்போ கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டாருன்னு சொல்றாங்க. இப்போ அதுல ஒரு ஆள் 2 பேர் இன்னும் இருக்காங்க ஆ. அவர் கூட. அதான் நான் சொன்னேன், சார் கவனமா இருந்துக்கிடுங்க, இது மூலமா தெரிஞ்சுக்கிடுங்க. யார ட்ரெஷரரை சொல்றீங்களா? அங்க நான் இல்ல வந்து நான் புரிஞ்சு வச்சுக்கிறத அத அவரை சொல்றீங்களோ? ட்ரெஸரரை அந்த பேரை பர்டிகுலரா நான் சொல்ல சார், அவரை ஜாக்கிரதையா இருக்கணும்ல, அதுக்காக சொன்னேன் சார். கூட இருந்தவங்க புஷியானந்தால பிரச்சனை இல்லல்ல? யாரு? புஷியானந்தால எந்த பிரச்சனையும் ஏன் இல்ல? இருந்திருக்கலாமே? ஏன் அவர் என்ன அவரோட நிழலா இருக்காரு சார். அது அவர் தேசப்பிதாவா? அவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இல்ல, அவர் நிழலா இருக்காரு இன்னைக்கு. அவர் நிழலாவே இருக்கட்டும் சார். ஆ. கூட இருந்த சாக்ரட்டிஸ் கூட இருந்தவன் தான் அவரை போட்டு தள்ளினது. வீரபாண்டி இப்ப கட்டபொம்மன் கூட இருந்த எட்டப்பன் தான் காட்டி கொடுத்தான் சார். கூட இருந்தவன் தான் சார் காட்டி கொடுப்பான். கூட இருக்கும் யாரு? புஷியால விஜய்க்கு அந்த பிரச்சனையும் வராது போல தான் தெரியுது எனக்கு. என்னமோ இவர் தான் எல்லாமே தாங்கி பிடித்து கொண்டு அவருக்கு நிழலா, அவர் இல்லைன்னா இவர் இல்லாத மாதிரியே தான் இருக்காங்க சார். இல்ல சார், அவர் அப்படி இல்ல சார். இப்போ யாராவது 2 பேர் வேணும். ஒரு ஹீரோ, ஒரு பெரிய ஹீரோவா இருந்தவர் ஒரு பெரிய ஆளுமைக்கு வந்தாச்சு, ஒரு நாட்டை ஆள போற சிஎம் ஆக போறாரு. அப்போ அவருக்கு கொஞ்சம் ஒரு வேணும்னா அந்த ஆட்களை கண்டுபிடிக்கிறது தான் சார் ரொம்ப கஷ்டம். ஒரு உண்மையானவங்க, நல்லவர்கள், வல்லவர்கள் கிடைக்கணும், எளிமையானவர்கள் கிடைக்கணும். அப்படி கிடைக்கலாத பட்சத்தில் எல்லா இடமும் வீழ்ச்சி தான் நடந்திருக்குது. இப்போ அதில் ஏன்னா அவங்க அப்பா இருந்திருந்தா நான் இப்போ இந்த வார்த்தையே பேச மாட்டேன். அவங்க அப்பாவால பேச முடியாத இப்ப நீங்க உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களா? இல்லை, அவரு பேச முடியாதுன்னா அவர் மகனை எப்படி சார் விட்டு கொடுப்பாரு? அவர் விட்டு கொடுக்கல சார். ஆமா, அவருடைய உள்ள குமுறல தான் நீங்க அவருடைய வார்த்தையா இப்போ வந்து எல்லா ஊடகங்களையும் பதிவு பண்றீங்களோ? இல்ல அப்படி அவர் சொல்லி நான் என்னைக்குமே பேசுறது கிடையாது. ஆனா அவர் மனசுக்குள்ளே இது இருக்குது, அது உண்மை. எதுக்காக இப்ப திமுகவில் போய் சேர்ந்திருக்கீங்க? ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில அண்ணா அறிவாலயத்துல பெரிய ஒரு விழா மாதிரி நடந்துச்சு, நான் பார்த்தேன் அன்றைக்கு. சரி, இல்ல இப்படி ஒரு ஏற்பாட்டோடு திமுக உங்களை தூக்குறாங்கன்னா விஜயை திட்டுறதுக்காக உங்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்களா? நான் வெளியில வைக்கிற விமர்சனத்தை கேள்வியா வைக்கிறேன். நான் உங்களை வந்து விலைக்கு வாங்கிட்டாங்க, விஜயை திட்டுறதுக்காக உங்களை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கன்றாங்க. யார் சொல்ற சார்? ஒட்டுமொத்தமா அந்த கூட்டம் தான், விஜயை நம்பி போற கூட்டம் சொல்றவங்க. தற்கொலை கூட்டமா இல்ல சும்மா இந்த ஒன்றும் தெரியாம ஒரு அடிமைகள் கூட்டமா? யாருக்கு கேட்கறேன்னா அவங்களுக்கு பதில் நான் சொல்லிடுறேன். அதுக்கு தான். இல்ல, நீங்க திமுகவுக்கு போய் சேர்ந்திருக்கிறதே ஆமா, உங்களை விலைக்கு வாங்கியிருக்காங்க விஜயை திட்டுறதுக்கு அப்படின்னு அவங்க சொல்றது. இப்ப திடீர்னு எதுக்கு பிடி செல்வகுமார் திமுகவுக்கு போறாரு? எதுக்கு போய் அங்க போய் இணையறாரு? தனியா ஒரு இயக்கம் தானே நடத்தியிருந்தாரு சார். இயக்கம் நடத்திட்டு இருக்கேன். அந்த இயக்கத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? கலப்பை எண்ணெய் வச்சு உழுதுட்டு தான் இருக்க முடியும். சரி, என்னால் முடிஞ்சது சிறு சிறு உதவிகள், கல்விக்கூடங்கள் அது கட்டிட்டு இருக்கேன். கலப்பை வச்சு எவ்வளோ செய்ய முடியும்? நான் தனி நபர், ஒத்தைக்கு எவ்வளோ நாள் போராட முடியும்? எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட வரக்கு கூட உங்க அப்பா மூலமா பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்கேன். நான் ஒரு ராஜேந்திரன் மூலமா கேட்குறேன், வர முடியுமானா? நீங்க புசியானந்துகிட்ட பேசி நான் உள்ள போற அளவுக்கு நான் கிடையாது. எனக்கு ஒரு தன்மானம் இருக்கு. இன்னைக்கு அவர் தான் அங்க முக்கியமானவர். அவர் முக்கியமானவர் தான், எனக்கு அவர் முக்கியமானவர். பொதுச் செயலாளர் இருக்கட்டும், அதுக்கு எனக்கு அவர் முக்கியமானவர் எப்படி வருவார்? புசியானந்த் வீட்டுக்கு நான் போகணுமா? கோவிச்சா தூக்கிட்டு சார் எனக்கு கஞ்சிங்க எனக்கு கொடுங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு நான் போகணுமா? அந்த அளவுக்கு கடவுள் என்ன வைக்கல. நான் ஒரு பத்திரிகையாளர் சார். பேசிக்கா பத்திரிகையாளர்னா நான் வந்து எடிட்டராக இருந்தவன், லா படிச்சிருக்கேன். ஒன்ன மாதிரிலாம் கிடையாது. எனக்குன்னு ஒரு சமூக அக்கறை இருக்கு. எத்தனை 25 கட்டடம் கட்டியிருக்கேன், நீ 2 கட்டடம் கட்டி கொடுத்துட்டு பார்ப்போம். நீ எம்எல்ஏ இருக்கலாம். நான் செய்த என் சொந்த பணத்தில் கட்டின மாதிரி ஒரு சமூக அக்கறையோட நீ ஒரு ஊரில் போய் செய்துட்டு வந்துட்டு பார்ப்போம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தகுதி இருக்கு. நான் போய் அவர் காலில் போய் அவர் காலை கழுவி சார் ஐயா காத்து கிடந்து நான் அப்படி பண்ணணுமா? அந்த அளவில் தான் நான் இருந்தேனா உங்க கூட? ஸோ புஷியை தாண்டி விஜயை சந்திக்கவே முடியாதா? நான் ஒருத்தர்கிட்ட கேட்கும்போது நான் உண்மையிலே ட்ரை பண்ணாமலாம் இல்லை, அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். நான் சார் நான் எனக்கு ஏதாவது ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். அப்போ சார் தொடங்குக்கு பிறகு நான் சார்கிட்ட பலமுறை நாங்கள் 2 பேரும் பேசுவோம். இசிசி சார்கிட்ட பலமுறை கேட்டுரு, இல்லைடா அவங்ககிட்ட பேசவே முடியல, கூட ஒரு 2 3 நாள் அவங்கள தாண்டி எதுவும் பேச முடியும்னு அவரே பாவம் ஆதங்கத்தை சொல்கிறாரு. ஸோ விஜய் வந்து இந்த 3-4 பேருக்கு வளையத்துக்குள்ளார தான் இருக்கிறார். அவருக்கு தாண்டி எஸ்ஏசியாலேயே பேச முடியும். நான் ஒரு ராஜேந்திரன் அவர் கூட இருக்கிறார். ஒரு ராஜேந்திரன் ஒருத்தர் இருக்கார், ஒரு டிரைவர். அப்போ ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு தெரிஞ்சவர். அவர்கிட்ட நான் சரி மானத்தை விட்டே சொல்கிறேன், வெக்கத்தை விட்டே சொல்கிறேன், ஏய் போய் சார்கிட்ட சொல்லு, நான் இப்படி ஒரு ஏதாவது மனசுக்குள்ளே இருந்தால் கூட பேசக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க சொல்லு. எனக்கு நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு நான் தயாராகிட்டு இருக்கேன். நான் ஒரு இந்த சமூக மக்கள்கிட்ட நிறைய நல்லது செய்யணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. எனக்கு இந்த அரசியல் அமைப்புக்குள்ளே வரணும், இந்த வேலை பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது. அவன்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் புஷி ஆனந்த போய் பாருங்கன்னு சொன்னாலும் எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. விஜயே அப்படி சொன்னாராமா? அவர் சொன்னதாரா சொல்லலையானே தெரியல. இவன் என்கிட்ட அப்படி சொல்கிறான். நான் எப்படி மாதிரி விஜய் சார் எப்படி விஜய் பார்க்குற சொல்லுங்க. விஜய் பார்க்குறேன்னா இப்படி ஒரு வழி மூலமாக தான் போகணும். புஷி ஆனந்தை பார்க்குறேன்னா புஷி ஆனந்த் கிட்ட போய் நாங்கள் பாண்டிச்சேரிக்கு என்னால் போக முடியாது சார். பாண்டிச்சேரியிலேருந்து ஒன்று விட்டதே தப்புங்கிறத நாங்கள் இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னு யார் ஃபீல் பண்ணுறது? நானே ஃபீல் பண்ணுறேன்.
என்ன அவருக்கு என்ன பயம் வேண்டி கிடக்கு சார் எனக்கு? அவரு பாண்டிச்சேரியில அங்க வந்து விஜய் மக்கள் இயக்கத்துல ஒரு பொறுப்பாளரா ஆமா. முக்கியமான தலைவரா இருந்தவர். ஆமா. இங்க இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சதுனால அவர் பொதுச் செயலாளர் உன்னை எதுக்கு நான் தமிழ்நாட்டுக்குள்ள விட்டேங்கிறத நீ அங்க ஒரு யூனியன் பிரசிடென்ட் நீ அங்கே இருந்திருக்க வேண்டியது. நாங்க தெரியாம உன்னை விட்டுட்டோம்ல சொல்றேன். இப்போ உன்னை விட்டதுனால தானே இப்போ நாங்க போக முடியாம இருக்கிறோம். ஒரு நட்பை பிரிச்சுட்டல்ல. ஒரு நல்ல நட்பு, ஒரு நல்ல அப்பா மகன் உறவு எல்லாமே பிரிஞ்சு கிடக்கு சார். ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் புஷி ஆனந்துக்கு விஜய் கொடுக்கிறார்? என்ன காரணமா இருக்கும்? இது நீங்க அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். இல்ல உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு தெரியாத பல விஷயம், இந்த நாட்டு மக்களுக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆமா, புஷி ஆனந்த் இவ்வளவு முக்கியமா விஜய்க்கு எப்படி ஆனார், எப்படி மாறினார்? அவங்க அப்பா மேல ஏதோ ஒரு வெறுப்பு சார், கோபம். யாருக்கு? விஜய்க்கு. அந்த கோபத்தை பழி தீர்க்க எவன் கிடைச்சானோ அவன் கூட போய், அது நல்லவனா கெட்டவனா எதுனே தெரியாது. அதாவது சார், இது நான் விஜய்க்காக சொல்லலை, நீங்க விஜய்க்கு உடனே கம்பேரிசன் பண்ணிடாதீங்க. ஒரு மனுஷன் அதாவது நல்ல பெரிய லெவல்ல இருப்பான் சார். அவனை கடவுள் அழிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா என்ன செய்வார்னா, முதல்ல அவன் மூளையை குழப்பிடுவார். அவன் மூளையை குழப்பிட்டா என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும். அவன் பணத்தெல்லாம் பிடுங்க வேண்டாம், அவன் புகழையும் பிடுங்க வேண்டாம், அவன் செல்வத்தையும் எடுக்க வேண்டாம். மூளையை குழம்பிட்டா என்ன செய்வோம்? தப்பாக முடிவெடுப்பான். ஆதன் நீங்க மாதேஷ் சார் ஒரு மிக சிறந்த திறமையாளராக இருப்பீங்க. உங்களை கெட்டவன் போலே தெரியும், நல்லவன் அவ்வளோ தப்பானவன் போலே தெரியும். அவ்வளோத்தையும் நல்லவனை வெளியே தரத்துறீங்க. கெட்டவன் அவ்வளோ நல்லவன் போல இருப்பான், நடிப்பான், வந்து ஐஸ் வைப்பான். அவங்கெல்லாம் நல்லவன் மாதிரி தெரியும். அந்த கெட்டவன் அவ்வளோ சூழ்ந்துருவான், நல்லவன் அவ்வளோ வெளியே போயிடுவான். இப்போ என்ன நடக்கும்? அந்த கப்பல் வந்து நல்லா போயிட்டு இருக்க கப்பல் ஒவ்வொருத்தனா உள்ள இருந்து ஓட்டை போட்டுட்டு இருப்பான். அந்த ஓட்டை போடுறது இப்போ தெரியாது. ஒரு டப்புனி கவரும்போது தான் அடா பாவிகளா இவங்களா ஓட்டை போட்டானு அப்பந்தான் தெரியும். இந்த கப்பல் கவிழ்ற மாதிரி தெரியல. கரை சேருவதற்காக, அதிகாரத்தை பிடிப்பதற்காக சட்டமன்றத்தில் அவரை உட்கார வச்சிருவோம்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க. அது யார் சொல்றது? ஆதவர்ஜுனா சொல்றாரு, புஷி ஆனந்த் சொல்றாரு, நிர்மல் சொல்றாரு. அப்படின்னா கரூர் சம்பவம் ஏன் நடந்தது சார்? அது ஒரு இன்சிடென்ட், அதை தாண்டி வாங்க, வெளியே வாங்க. எப்ப பார்த்தாலும் அதே சொல்லாதீங்க சார். அதுக்கு நீங்க முடிவு சொல்லணும். நாங்க நடந்தது தப்பு, இனி நாங்க இது இன்டெலெக்சுவலா செய்வோம், இந்த மக்களுக்கு தந்தா நல்லது செய்வோம், இளைஞர்களை இப்படி வழி நடத்துவோம், வேலை வாய்ப்பை உருவாக்குவோம், விவசாயிகளுக்கு. நான் ஒரு சின்ன திட்டம் சொன்னேன் சார். செய்யணும் சார். நான் செய்து காட்டிட்டு பேசுறேன். நான் பெரிய ஆளா சார்? உச்சத்திலே இருக்கேன். நான் செய்திருக்கேன்னா செய்யலையா? என் தொகுதியில, என் பகுதியில ஏன் உங்களால செய்ய முடியாதா? நீங்க 200 கோடி ரூபாய் உச்சத்துல இருந்து நான் விட்டுட்டு வரேங்கிறீங்க சார். அவரை செய்ய வைக்கதான், அவர் அதிகாரத்துல உட்கார வச்சு செய்ய வைக்கிறதுக்கு தான் இவங்க எல்லாம் அவரை கூட்டு சுத்துறாங்க சார். இதுக்கு இவரை பயணம் பண்றாங்க. ஏன் இதுக்கு முன்னால அவங்களால பண்ண முடியாதா? எதையும் ஏன் பண்ணிட்டு நீங்க சொல்லக்கூடாதா? ஏன் நான் செய்தேங்கிறேன், நீங்க செய்ய முடியாதுங்கிறீங்க. ஏன்னா உங்களால முடியாதா? உங்களுக்கு அதிகாரம் இருக்கு, பெரிய படைப்பலம் இருக்கு, பெரிய தொண்டர் படை இருக்கு, உச்சத்துல இருக்கீங்க. ஏன் ஒரு நல்ல திட்டம் நான் சொன்னேன். நான் அப்பவே சார் இருக்கும்போதே சொன்னது, இங்கேருந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வர சார் அத்தனை ஆறுகளையும் தூர் வருவோம் சார், அத்தனை கடைநிறை மடைகள்லாம் தண்ணி போகிறதுக்கு சுத்தப்படுத்துவோம் சார், குளங்களை தூர் வருவோம் சார், அவ்வளோ தொண்டர் படைகளை கொண்டு வருவோம், அவ்வளவு என்சிசி நம்ம என்எஸ்எஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம பண்ணால் பெரிய செலவு ஆகாது. ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ணலாம். நானே இது கொடுத்துருக்கேன் சார் விஜய் சார் கிட்ட சொல்லி. ஆமாம், நான் அப்போ என் வேலையே இதுதானே சார், என் வேலையே அப்போ இதுதானே. அப்போ அது அந்த ஆர்வம் எல்லாம் அன்னைக்கு இருந்தது அவருக்கு. இதெல்லாம் பண்ணலாங்கும் போது தானே இவன் இருந்தால் விளங்காது, இவன் இருந்தால் ஒன்றும் நமக்கு செல்வாக்கு வராதுன்னு சொல்லி தானே நம்ம கட்டம் கட்டுறாங்க. இப்போ என்ன எதுக்கு போகணும்? நான் என்ன தப்பு செய்தேன்னு சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க சார். சார், உங்களுக்கும் புஷிக்கும் என்ன பிரச்சனை சார்? சொல்லுங்க. எது உங்களுக்கும் புஷிக்கும் என்ன பிரச்சனை? இதுவரை பிரச்சனை உங்களுக்கு ஈகோ பிரச்சனைன்னு நான் சொல்றேன். புஷியோட நீங்க இணைந்து பணியாற்றினால் விஜய் ஏற்றுக்கொள்ள போறாரு. ஆமா தானே? திரு ராஜேந்திரனா டிரைவரோ யாரோ ஒருத்தர் சொன்னீங்கல்ல, அவர் மூலமா உங்களுக்கு தகவல் சொன்னதாவே வச்சுக்கோங்க. போய் பார்த்துட்டு நட்பா கலந்து நீங்க விஜயை நல்ல பாதைக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்படுறீங்கல்ல. நாங்கெல்லாம் உருவாக்கி விட்டோம் விஜய, இன்னைக்கு சரியான பாதைக்கு அவரை கொண்டு போகணும்னு தானே உங்களுடைய ஆசை. அதுதானே, அவ்வளவுதானே, அந்த அவா தானே உங்களுக்கு. அப்போ என்ன வந்து நீங்க விஜய் பாண்டிச்சேரிக்கு அவர் வீட்டுக்கு என்ன போக சொல்றீங்க? வாய்ப்பு தேடி, அப்படிதானே? நான் அங்க எல்லாமே புஷியா இருக்காரு சார். அவர் இருக்கலாம் சார். அவருக்கு ஏன் பிடி சிவகுமார்கிட்ட பேசுங்கன்னு சொல்றதுக்கு ஒரு வார்த்தை இல்லை. சரி, நான் விஜய் பெரிய இடத்துக்கு போயிட்டார், அவர்கிட்ட பேசுறதுக்கு ஓகே, அனுமதி இல்லை. நாங்கள் உழைச்சவங்க, உங்கள் கண்ணுக்கு ஒரு இதுவாக இருக்கிறோம், ஓகே, விட்டுருங்க. புஷி ஆனந்த்கிட்ட சொல்லி பிடி சிவகுமார் இப்படி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரமே, தென் மாவட்டங்களில் வலுவாக இருக்காரமே, எல்லாருக்கும் தெரியுது. ஒரு சிஎம்முக்கு தெரியுது, ஏன் உனக்கு தெரியாமல் போயிடுச்சு கேட்குறேன். ஏன் உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு? இவர் தானே ரவிராஜா மாதிரி, ஜெயசீலன் மாதிரி, ஒரு ஏசி குமார் மாதிரி பிடி சிவகுமாரும் என்ன போயிடுவார், வீட்டில் முடங்கி எங்கேயும் ஒரு இடத்துல முடங்கிடுவான் அப்படி நீங்கள் நினச்சிட்டீங்க. ஆனால் நான் அப்படி கிடையாதுங்கிறது போக தான் உங்களுக்கு நான் உணர்த்திக்கிட்டு இருப்பேன். இல்லை, நீங்கள் உங்களுடைய சமூக பணியை செய்யுங்க, உங்களுடைய அரசியல் பணியை செய்யுங்க. திமுகவில் சேர்ந்து நீங்கள் சீட்டு கொடுக்காங்களோ கொடுக்கலையோ எதையோ ஒன்று உங்களுடைய பயணம் பண்ணுங்க.
நீங்க விஜய்க்கு ஏதோ பாடம் புகட்டுவோம், புஷி ஆனந்துக்கு பாடம் புகட்டுவோம் அப்படின்ற துணியில பேசுறீங்க. ஏன் புஷியானதுக்கு ஏன் பாடம் புகட்டக்கூடாது? என்ன அவருக்கு என்ன நாட்டில் விமர்சனத்துக்கு அவர் ஆகக்கூடாதா? இல்லை அவரை பற்றி எதுவும் சொல்லக்கூடாதா? அவரு வந்து எல்லாரும் உங்களுக்கு போட்டியே இல்ல. யாரு உங்களுக்கு போட்டியா என்ன? யாரு? புஷியானந்தா சார். எங்க கூட இருந்த கூடாரத்தையும் அவ்வளோத்தையும் காலி பண்ணி வெளியே தள்ளிட்டான். மாதிரி அவனை போட்டி இல்லைங்கிறீங்க நீங்க சார். அவருக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு சார். ஏதோ ஒரு தனி ஒரு ஸ்பெஷல் நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியல. ஏதோ அவருக்கு ஒரு ஈர்ப்பு விஜய் மீது, அதே போல விஜய்க்கும் புஷி மீது பம்மாத்து பண்றதா? அப்படி சார் இப்படி சார் நீ சொல்லிட்டு ஒரு உண்மையை சொல்லாம ஒரு தலைவனுக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லி கொடுக்காம அவரை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மாட்டி விட்டு சிபிஐ விசாரணை வளையத்துக்குள்ள 8 மணி நேரம் அவரை உட்கார வைக்கிற இதுதான் பெரிய இதுவா அவங்களுக்கு? அதுதான் பெரிய குவாலிட்டியான்னு கேட்குறேன் சார். நான் எதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன்னா அதெல்லாம் சொல்ல வச்சுட்டு இருக்கீங்க என்ன. 26 அரசியல் பயணம் விஜய்க்கு எப்படி இருக்கும் சார்? இந்த மாதிரி இவங்க இருந்தாங்கன்னா நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யறதுக்கு இந்த ரசிகர்கள் சார் பாவம் சார். ஒவ்வொரு ஊர்ல இருந்து கஷ்டப்பட்டு இவர் ஏதாவது செய்வார் தொண்டர்கள்ங்கிற போர்வையில் வந்திருக்காங்க சார். உண்மையிலே சார் அவங்க வாழ்க்கைக்கு நல்ல அவங்க குடும்பத்தை நல்லா வளர்த்து விடுறதுக்கோ அவங்க வேலை வாய்ப்பு தான் செய்யறன்றாரு சார். எங்க செய்திருக்காரு? இப்ப தொடங்கிட்டாரு. எப்ப தொடங்கி? எதுக்கு அரசியலுக்கு வந்து இவ்வளவு நாள் என்ன? ஏன் இப்போ அந்த யுத்தம் தான் கரெக்டா இன்னையில இருந்து தான் நான் பண்ணுவேன், நாளைக்கு ஒரு நாளையில விட்டுருங்க, அடுத்த நாளையில இருந்தா பண்ணுவேன், என்ன அப்படி ஏதாவது அஜெண்டா இருக்கா உங்களுக்கு? பண்ணுங்க சார். இப்பவே இந்த நிமிஷமே பண்ணுங்க. இதை பண்ணிட்டு தானே இருக்காரு. எல்லாரும் போய் சந்திக்கிறாரு. அந்த கூட்டம், அந்த ரசிகர்கள் தொண்டர்கள் என்ன சொல்றாங்க? அவர் முகத்தை பார்த்தா போதுங்க எங்களுக்குன்றாங்க. நாடு அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருமா சார்? அவங்க தீர்மானிக்க போறாங்க சார். அவன் தீர்மானிக்கல. என் சமுதாயம் இப்படிப்பட்டு மூட நம்பிக்கையில போகுதே, என் சமுதாயம் அழிஞ்சு போகுது, அவன் குடும்பம் போகுது, அவன் ஒரு குடிகாரனா போறான்னு எனக்கு ஆதங்கம் இருக்கு. நான் சொல்லுவேன் அதே ஆதங்கம் விஜய்க்கும் இருக்கு. என்ன எங்க இருக்கு சொல்லுங்க. இல்ல சார். இப்ப எதுக்கு வந்து இந்த மாற்றம் வேணாம், இவங்க எல்லாம் வரக்கூடாது, நான் வரணும், நான் வந்தாதான் செய்வேன். அது அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு. அதுல எவ்வளவு இருக்குது, அதுக்கு பின்னணியில எவ்வளவு இருக்கு. அதிகாரம் வந்தா என்ன வேணாலும் பண்ணலாம். அதிகாரம் பிடிக்கிறது அதெல்லாம் வேற சார். அந்த டாபிக்குள்ள பண்ணோம்னா நிறைய விஷயத்த பேச வேண்டியிருக்கும். சரி, இப்போ இருக்க சூழல்ல அவங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க சார். ஒரு ஊரை தத்தெடுங்க, முதல்ல ஒரு கிராமத்தை தத்தெடுங்க. அந்த கிராமத்து வளர்ச்சிக்கு நீங்க பாடுபடுங்க. ஏன் விவேக் ஓபராய் ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அழிஞ்சு போன ஒரு கிராமத்தை தத்து வீடு கட்டி கொடுத்து அவங்களுக்குள்ள அடிப்படை வசதிகளை செய்து வேலை வாய்ப்பெல்லாம் உருவாக்கி கொடுத்தாரு இல்லையா? அதே மாதிரி ஏதாவது சாக்கி சான் வந்து அதே மாதிரி செய்திருக்காரு. இப்ப நடந்துட்டு இருக்கிற ஸ்ட்ரக்சர் எதுவுமே சரியில்லைன்றீங்க. அவங்க செஞ்சுட்டு இருக்கிறது, அவங்களுடைய அரசியல் பயணம் எதுவுமே சரியில்லை சார். அவர் நினைச்சா முடியும் சார், முடியக்கூடியதுதான். அவர் வந்து அவருக்கு வசதி இருக்கு, செல்வாக்கு இருக்கு, ரசிகர்கள் இருக்காங்க. இவங்களை நல்ல வழிப்படுத்தி நீங்க இப்படிலாம் சத்தம் போடாதீங்க. ஏதாவது ஒரு பொம்பளை ஒரு பேட்டி கொடுத்தா அது அதுக்கு 1008 கமெண்ட், கேடுகட்ட கமெண்ட்டுகள் போடுறது. எனக்கு தெரிஞ்சு அவன் ஆதவர்ஜினாடி ஒருத்தர் இருக்காப்லையா, வேலைக்கே இதுக்குன்னு வச்சிருக்காப்லையா, ஒரு 100-150 பேரை வச்சு யார் ஒரு பேட்டி கொடுத்தாலும் பேட் கமெண்ட் போடுறது, அவங்கள தப்பா பேசுறது. இது வளர்ச்சி கிடையாது சார். நீங்க உண்மையிலே நல்லபடியா செய்துட்டு இருக்க. அப்படி வளர்ச்சி. இதெல்லாம் விஜய்க்கு தெரிஞ்சுதான் நடக்குது. அப்பா திரும்ப நீங்க அதே கேள்வி கேட்குறீங்க. விஜய்க்கு தெரிஞ்சு நடக்குதா இல்லையா? இதெல்லாம் நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு இவ்வளவு அந்த தாவே காவல் நடக்குது, விஜயை சுத்தி நடக்குதுன்னா இது எல்லாமே விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரிஞ்சு விஜய் தெரிஞ்சா இதை செய்ய விட்டுருக்க மாட்டார் சார். இது இவங்க சார், அவர் 10 வயசு குழந்தை இல்ல சார். என்ன சார் விஜய் என்ன 10 வயசு குழந்தையா என்ன? இல்ல நீங்க எப்படி விஜயை மதிப்பிடுறீங்க? அதையாவது என்கிட்ட சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க. என்ன சார், விஜயை வந்து ஒரு மெச்சூர்டு பர்சனா, ஒரு அரசியல் தெரிந்த பர்சனா, ஒரு சமூக அக்கறை உள்ள பர்சனா நம்புறீங்களா இல்லையா? நம்புறேன். அப்ப இதெல்லாம் தெரியலன்ற மாதிரி சொல்றீங்க நீங்க. இப்போ விஜய் ஆதவர்ஜுனா வந்து இப்படி ஒரு பின்னால இருந்து இப்படி ஒரு வேலை பார்க்கறது, தவறான ஒரு வேலை, இப்போ தவறான டைமுக்கு வாங்கன்னு சொல்றது விஜய்க்கு எப்படி சார் தெரியும்? இந்த டைமுக்கு வாங்கினா அவர் சொல்ற டைம் தான் அவர் நம்புவார். நாமெல்லாம் ஒரு டைமுக்கு இந்த டைமுக்கு வாங்கினா அந்த டைமுக்கு வருவார், அது நம்பி வருவார். கரெக்டாக என்ன கேட்பார் சொல் பிள்ளையா? அவ்வளோதானா? யாராவது சொன்னா கேட்குற, அதான் அப்படிதான். ஏதாவது சொன்னா அதை கேட்குற ஆள் தான் விஜய். அவ்வளோதான். இல்லை சார், நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? நம்பிக்கையோட வச்சிருவார், வச்ச பிறகு அவர் கேட்க தான் செய்வார். நம்பிக்கையோட வச்ச பிறகு கேட்க தான் செய்வார். அதைத்தான் நான் சொல்றேன், கூட இருக்கவங்க நல்லவர்கள் அவர் வைக்க தவறிட்டாரு. ஒரு நியாயமானவங்க, தர்மம் தெரிஞ்சவங்க வேணும். இப்போ ஆதவர்ஜுனா யார்? அவர் ஹிஸ்டரி சொல்லுங்க பார்ப்போம். ஆதவர்ஜுனா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தவர்னு தன்னை வந்து அவ்வளவு மட்டுமா? அதுக்கப்புறம் ஒண்ணுமே நடக்கலையா? அவர் பல கட்சிகளுக்கு வேலை செஞ்சிருக்கிறத சொல்றாரு சார். சொல்றாரு, வேற எதுவுமே நடக்கலையா? வேற என்ன அவரை பற்றி அவ்வளவுதானா? என்ன சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எனக்கு ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த், இங்க பொது சமூகத்துக்கு ஒரு பார்வை இருக்கு. உங்களுக்கு ஏதோ புதுசா ஏதோ தெரியும் போல சொல்லுங்க. மாதேஷ் சாருக்கு தெரியாது, எனக்கு தெரிகிற போது நானே இங்கே வரக்கு பயப்பட்டு இருக்கேன். அவ்வளோ பேர் அந்த போர்டு போடுறீங்க சார். உங்களுக்கு ஆதவ பற்றி எதுவுமே தெரியாது. எனக்கு ஆதவ பற்றி தெரிஞ்சது, அவர் ஏதோ வாய்ஸ் ஆஃப் காமன் ஒன்று நடத்துறாரு. அது நடத்துறாரு. திமுகவுக்கு வேலை செஞ்சவர், சிஎம்மோட சைக்கிள் ஓட்டிட்டு பின்னாடி போனவர், அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். சரிங்களா? சரி. அதுக்கப்புறம் விசிகாவுக்கு போனார், எங்கள் அண்ணன் திருமாவோட. அதுக்கு இடையில எதுவும் நடந்தவங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியல சார்.
சரி, அவர் கல்யாணம் பண்ணதா தெரியுமா? அதெல்லாம் தெரியும் சார். அது எப்படி நடந்ததுன்னு தெரியுமா? அது ஒரு நட்பின் அடிப்படையில் அவங்க உறவா மாறிக்கிட்டாங்க. நட்பும் அது இல்லை, ஒன்றும் இல்லை. ஆ அவர் மார்ட்டின் அவர்கள் ஆ அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. ஆ அவர் ஜெயிலில் இருக்கார். சரி. ஜெயிலில் இருக்கும்போது அந்த அம்மா வந்து கொஞ்சம் மனநிலையை அவங்களுக்கு ஒரு அப்பா வந்து இதாகவும் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கும்போது அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வர இடத்துல ம் ஒரு 12 வயசை குறைச்சி சொல்லி அந்த பொண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. ம் திருமணம். இது வந்து நான் சொல்லலை, ம் அவங்க பிரதர் சொல்கிறாங்க. ரைட்டு சார். அவர் சார்லஸ் மார்ட்டின் சொல்றத சொல்றீங்க. ஆமாம். சரி சார், அவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டாங்க, மனம் வந்து 2 பேரும் மனம் ஒற்றி அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை இல்லைன்னு ஏன் சொல்றீங்க? தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுறீங்க? ஏன் நீங்க எதுவும் ஏமாத்தி வரலாமா? அப்படி அவர் ஒரு ஏமாத்தினாரா குடும்பத்துக்குள்ள, ஒரு இல்லையா? வசதி உள்ள குடும்பத்துக்குள்ள அப்படி வரலாமான்னு கேட்குறேன். வேண்டாம் சார், அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படி சொல்லாதீங்க சார். தனிப்பட்ட ஆளுக்குன்னா அதாவது நேர்மையான வழியில வாரம் தான் அரசியலுக்கு வரணும். இல்ல, காதல் திருமணம் செய்து அவங்க பண்ணிக்கிட்டாங்க, அவங்க வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்குது. நீங்க என்ன நல்லா போயிட்டு அந்த பொண்ணே நீங்க அரசியலுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல, அவர் இதுன்னு அந்த பொண்ணே ஸ்டேட் பண்ணி விட்டுருக்கா தெரியுமா? தேவை இருக்கு, அது சொல்றாங்க. என்ன அவ்வளவுதான். தேவை? ஏன் சரி, தங்கச்சி வாழ்க்கையில எதிரா வருவாரா? சார்லஸ் மார்ட்டின் வந்து தங்கச்சி வாழ்க்கைக்கு எதிராக பேசுவார். அவர் ஒரு அமாவாசைங்கிறாரு. அவர் போன இடம் தரித்திரியமாயிடம்னு சொல்றாரு. அது தப்புன்னு சொல்றீங்களா? அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒருத்தர் சொல்றாருன்னா இந்த ஆளை வச்சு நீங்க இந்த கட்சியை வளர்த்து நீங்க கொண்டு வந்துருவீங்க, இந்த மக்களுக்கு பெரிய சேவை செய்திருவீங்க. சரி, அதை விட்டுருங்க. புஷி வந்து இன்னைக்கு ஒரு இல்ல புஷி எம்எல்ஏவா இருந்தவர். இன்னைக்கு இந்த பெருங்கூட்டம் விஜய் பின்னாடி போற அத்தனை கூட்டமும் எவ்வளவு பேர், நான் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர்களே பர்வேஷ்ல இருந்து டிகே பிரபுல இருந்து எல்லாமே புஷி சொன்னா நிக்கிறாங்க, ஓடுறாங்க, எல்லா வேலையும் பண்றாங்க. என்ன நான் சொல்றது வந்து அவர் கஷ்டப்படுற நேரத்துல புஷி ஆனந்த் ஏதாவது ஒரு நல்ல, நான் வந்து சொல்றேன் சார், நீங்க என்ன செய்திருவீங்களான்னு நீங்களே என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. அவங்க அப்பாவே பல மேடைகள் என்னை பற்றி சொல்லியிருக்காரு. ET செல்வகுமார்ட்ட நம்பி விட்டுட்டோம்னா நான் எங்க வேணாலும் நிம்மதியாக தூங்குவேன், அந்த வேலை கரெக்டாக நடக்குன்னு அவங்க மேடையில் நான் வேணா உங்களுக்கு எடுத்து ஆதாரப்பூர்வமாக இப்போ போட்டு விடுறேன். சரி. ஆனால் ஒரு பிரச்சனை சொல்றேன் கேளுங்க. விஜயுடைய திருமணம் வந்து லண்டன்ல நடந்துட்டுன்னு சொல்றாங்க. அப்போ அதை நாங்கள் வந்து லண்டனில் நடந்தது வந்து ரசிகர்களுக்கு கஷ்டமாக இருக்கும், இங்குள்ள உறவினர் எல்லாரும் கஷ்டமாக இருக்கும். அடுத்த உடனே உள்டாவாக மாத்திரம் அவங்க அப்பாட்ட டிஸ்கஷன் பண்ணிட்டு ரசிகர்கள் முன்னிலையில் தான் அவருடைய திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நேரு ஸ்டேடியத்தை உடனே புக் பண்ணி 4 ஷிஃப்டாக கிட்டத்தட்ட 60,000 பேரை நாங்கள் உள்ளே கொண்டு வரோம். ரசிகர்களை உள்ளே கொண்டு வந்து கவுண்டர் ABCD உள்ளே விட்டு அவருடன் புகைப்படம் எடுத்து அந்த திருமணமே ரசிகர்கள் முன்னிலையில் நடந்த திருமணமாக நாங்கள் இருக்கும்போது நடந்தது. சரி, இது அதுக்கு ஆதாரங்கள் இருக்குது. சரி, இதே மாதிரி ஏதாவது ஒரு செயல்கள் யார் நம்ம புஷி ஆனது செய்திருக்காரு, நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, நீங்கள் அவர் திறமைக்கு சவால் விடுற மாதிரி பேசுகிறீங்க சார். உண்மையாக உழைச்சவனுடைய இதை வந்து அதாவது நீங்கள் ஒத்துக்கலாட்டும் பரவாயில்ல, காயப்படுத்திடாதீங்க. காயப்படுத்தல சார், அவருக்கு புஷி தான் வேணும்ன்றாரு, PT செல்வகுமார் வேண்டான்றாரு. இருக்கட்டும், ஏன் நீங்க மறுபடியும் நீங்க பேசிட்டு உட்கார்ந்து கத்திட்டு என்கிட்ட கேள்வி கேட்கும்போது நான் பதில் சொல்லி தானே ஆகணும். தப்பு இருக்கு, தப்பை சரி பண்ணுங்கன்னு சொல்லி தானே இருந்தாலும் எந்த ஆபத்து வந்துடாது விஜய், பயப்பட வேணாம். எனக்கு பயமா இருக்கு சார், எனக்கு பயமா இருக்கு. என்ன உங்களுக்கு பயமா இல்லைன்னா எனக்கு பரவாயில்ல. புஷி ஆனந்த் என்ன சார், மாதேஷுக்கு பயம் இல்லைன்னா பரவாயில்ல சார், எனக்கு பயம் இருக்கும். அவர் தான் அழகா இட்டுன்னு போற வேலை தான் பாக்குறாரு. எங்க ஜெயிலுக்கா இல்ல கேட்குறேன். இப்போ அவரை விசாரணை கமிஷனுக்குள்ள கொண்டு போயாச்சு, எங்கள் CPIக்குள்ள 2வது தடவை போயாச்சு. இன்னும் அடுத்தால எங்கே போக போகுதுன்னு தெரியல. திரும்ப எங்கே இட்டுட்டு போக போகிறாருன்னு இன்னைக்கு சொல்கிறீங்க? கேட்குறேன், எங்கே எடுத்துகிட்டு போகிற? பயமாக இருக்கா உங்களுக்கு? எனக்கு பயமாக இருக்குது சார். சார் சிஎம்முக்கு சவால் விட்டமே பயமாக, சிஎம் சார் பயமானு கேட்ட மாதிரி எனக்கு விஜய் நினச்சி பயமாக இருக்குது. நான் பயப்படக்கூடாதா? இல்லை பயப்படலாம், ஏன்னா உங்களுக்கு ஒரு பட் நீங்க ஏதோ ஒரு இருப்பை எதிர்பார்த்து தான் இதெல்லாம் பேசுற மாதிரி இருக்கு சார். இல்ல சார், அப்படி இல்ல சார். புஷி ஆனந்த் அனுப்பிட்டு என்னைய கூப்பிட்டு பக்கத்துல வச்சுக்கோன்றீங்க. இப்ப வைங்க, நான் கேக்குறேன், வைங்க. அதுதான் உங்களோட டிமாண்டோன்னு எனக்கு டிமாண்ட் இல்ல சார். எனக்கு கிடைக்கிறது கிடைச்சாச்சு. நான் ஒரு இடத்துல எனக்கு வந்து சேஃப்டி ஒரு அதான் சார் எனக்கு DMK குடும்பத்துக்கு என்ன தொடர்பு சொல்லுங்க? விஜய் எதிர்க்க இன்னைக்கு போயிருக்கீங்கன்றாங்க எல்லாரும். அதுதான் இல்ல சார், நான் வந்து என்னுடைய உழைப்பை பார்த்து இப்படி ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்காருன்னு பலரும் சொன்னது உளவுத்துறை ரிப்போர்ட் சார். அந்த ரிப்போர்ட்ல உண்மை, நீங்க கலப்பை மக்கள் இயக்கம் நீங்க வச்சிருந்தது. ஆமா, இந்த கலப்பையால நீங்க விஜயை தாக்கிட்டு இருக்கீங்களே சார். நீங்க அந்த கலப்பையால விஜயை உளவு பார்த்து நீங்க வந்து அதை வந்து ஒரு செடியா மரமா பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொண்டு வரதுக்கான முயற்சியை தானே நீங்க எடுத்திருக்கணும் சார். என்ன எதை நான் கூப்பிட்டு போகாத மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்களே, இது என்ன நியாயமா மாதேஷ்? என்ன நியாயம் இது? நான் அவமானப்பட்டு போய் என்ன ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க மாதிரி எப்படி நான் ஒதுக்கி வைக்காம எப்படி போக முடியும்? என்ன வந்து ஒரு ஒரு குப்பை தொட்டிக்குள்ள ஒதுக்கி வச்ச மாதிரி இருக்குது சார். நமக்கும் தன்மானம் இருக்குல்ல சார். என்னவாகும் விஜயனுடைய தாவேகா இந்த அரசியல் என்னவாகும்
சார் இப்படியே போயிட்டு இருந்தால் அவர் திரும்ப சினிமா படப்பிடிப்புக்கு தான் வருவார். என்னுடைய இது கணிப்புப்படி இன்னும் ஒரு 4 மாதங்களில் அவர் சினிமா படப்பிடிக்க வந்துட்டா நல்லது. நல்லது. அவர் அரசியலில் வந்து நிற்க முடியாது சார். இப்படி இருந்தால் நிற்க முடியாது சார். வந்தவன் பாரு என்னங்க குப்பைகள் இருக்கோ அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி கரெக்டாக கூட சேர்த்துக்கிட்டாங்க. அதாவது நல்ல பூக்களை சேர்த்து மாலையாக்குவான்னு சொல்லுவாங்க. இங்கே என்னென்னா எங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டவங்க எங்கெல்லாம் தப்பு பண்ணுறவங்க அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்தா ஒரு இடம் எப்படி இருக்கும்? விஜயை சுற்றி தப்பு பண்ணுறவங்க தான் இருக்காங்க. ஆமாம், விஜய் தப்பானவர் இல்லை. எப்படி வந்து சூழ்ந்தானேன்னு தெரியல. இவங்க எப்படி ஒரு கண் தட்டி முழிக்கக்குள்ள இப்படி நடந்துச்சு. இவங்கெல்லாம் தப்பானவங்களா சார்? உங்களுக்கே இது தெரியாத மாதிரி என்கிட்ட கேட்குறீங்க. எல்லாமே உங்களுக்கு தெரியும். இல்லை சார், எல்லாம் நம்ம நண்பர்கள் வேற இருக்காங்க சார் கூட. இருக்கட்டும், அதுக்காக அவங்க நீங்க வேணா பயப்படல, நான் எதுக்கு பயப்படணும்? நான் பயப்படுறது அந்த இதுலயே இல்லை சார். அருண்ராஜ் எல்லாம் ஐஆர்எஸ் ஆஃபீஸரா இருக்கட்டும். அவர்ல நீங்க என்ன குறை கண்டுபிடிச்சிட்டீங்க? இன்னைக்கு ஒரு இன்டெலெக்சுவலான ஆளு அருண்ராஜ். ஆமா, அவர் ஏன் இந்த தகவல் அவருக்கு கரெக்டாக கொடுக்க முடியல? அவர் படிச்சவர் தானே, எல்லா விஷயமும் தெரிஞ்ச இன்டெலெக்சுவல்ங்கிறீங்க, ஒரு ஐஆர்எஸ்ங்கிறீங்க, எவ்வளவு பெரிய ஆளா இருக்கு. டேலண்டர், ரொம்ப பணிவானவர், அன்பானவர். எல்லாம் இருக்குல்ல சார். விஜய்க்கு ஒரு நல்ல கருத்துக்கள் சார். இப்படி போனா உங்களுக்கு விபத்து வரும், ஆபத்து நடக்கும், இந்த இடத்துல நம்ம இந்த டைமுக்கு போய் தான் ஆகணும், அந்த டைமுக்கு போகலைன்னா இவ்வளவு கஷ்டங்கள் வரும். ஒரு சின்ன பேசிக் விஷயம் சார். நம்ம மேல தப்பு வராது, நம்ம கரெக்டாக போயிட்டோன்னு இருக்கோம். இன்னொன்று அங்கே போதிய வசதிகள் இல்லை, டாய்லெட் வசதி, இப்போ இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஏன் சார் சொல்லிக் கொடுக்க முடியல? இது ஒரு விஷயம் இல்லை, இதுமே பல விஷயம். ஸ்ட்ரக்சர் மாறினா விஜய் மாறிடுவாருன்றீங்க. ஆட்கள் மாறணும், ஆட்கள் அவ்வளோத்தையும் அடியோட கூண்டோட மாற்றணும். இது நான் ஏன் சொல்கிறேன், நீ ஒரு கட்சியில் இருக்கீங்க, அப்படி கிடையாது. நானும் அவர் கூட இருந்த வளர்ச்சிக்கு கூட இருந்தவங்கிற முறையில் எனக்கு உரிமை இருக்குது. அவர் நல்லா வரணுங்கிறத வச்சு தான் சொல்கிறேன். எனக்கு இப்போ என் கட்சியில் எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது, எனக்கு ஒரு வாய்ப்புகளை தந்திருக்காங்க, நான் அங்கே தான் வேலை பார்க்க போகிறேன். இருந்தாலும் நான் மற்றொரு திமுக தொண்டன் மாதிரியோ ஒரு திமுக பிரமுக மாதிரியோ உள்ள ஆள் கிடையாது. விஜய்க்கு நான் பணியாற்றணும் என்கிற முறையில் இதெல்லாம் சரி பண்ணி அவர் ஒரு நல்ல தலைவராக இன்னும் வரணுன்னு தான் நான் அவரை வாழ்த்துறேன். ஒரு அரசியல்வாதியா சொல்லுங்க, திமுகவில் சேர்ந்துட்டீங்க. ஆமாம், ஒரு இண்டிவிஜுவலாக தாவேக்கான்னு ஒரு கட்சியை உருவாக்கி இன்னைக்கு அரசியல் களத்தில் போட்டியிட போறார் விஜய். ஆமாம், தனித்தே செயல்பட போறாரா இல்லை அவர் வந்து வேற யாரோட சபார்டினேட்டாக போயிடுவாரா? எப்படி இருக்கு உங்களுடைய? இட்டுட்டு கூட்டிட்டு போகிற நிறைய கட்சிகளை கூப்பிட்டுட்டு தானே இருக்காரு அவரு. யாரு? இவர புஷி ஆனந்த் சொல்றீங்களா? இட்டுட்டு வருவார் சார். இட்டுன்னு வருவாரு. ஆமா, நிறைய இட்டுட்டு வந்துருவாரு. அவர் தான் நிறைய கட்சிகளோட பேசிட்டு இருக்காரு. அதனால சொல்றேன், பேசிட்டு இருக்காரு. ஏதாவது கூட்டு வந்து பண்ணட்டும் சார். கூட்டணி வச்சு பண்ணா அவர் ஃபைட் பண்ணுவார். நல்ல கூட்டணி வைக்கணும் இல்லையா? தனித்து நிற்கிறாரா கூட்டணி வைக்கிறாராங்கிறது அவங்க நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. எல்லாரும் வந்து இதுவரை இன்னும் ஒரு முழுமையான ஒரு நல்ல கட்சிகள் வரல. அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர், அதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் அவங்க தான் உருவாக்கணும். அவங்க மேலே நம்பிக்கை உருவாக்கணும். அதை பண்ணணும். அது பண்ணி தான் அவர் ஃபைட் பண்ணால் நல்லாயிருக்கும். நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. மக்கள்கிட்ட இதை கொடுப்போம், மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்ப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுங்க. நன்றி PT செல்வகுமார் சார். ரொம்ப நன்றி சார்.